அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளலார் தொழிலே சொல்லும் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்கம். தலைவருக்கு வந்தனம், எல்லோருக்கும் வந்தனம், எல்லாருக்கும் வந்தனம், வந்தனம், எல்லாருக்கும் வந்தனம். வந்தனமையா வந்தனமையா. சரி, ஓகே ஐயா. அப்புறம் போன தடவை கையறவு அனைத்தும் கடிந்து இணைதேற்றி வையமேல் வைத்த மா சிவபதியே அது வரைக்கும் பார்த்தாச்சு. பல இனிமே தெரியுமா, அவர் எடுத்துக்கலாம், அதையே முன்னாலே போட்டு தரலாம். சரி, அதே போடணும்னு சொல்லிட்டு விளக்கமா எடுத்து போடல, அதே திருப்பி போடணும்னு சொல்லிட்டு இப்ப ஈஸியா போயிடும் இனிமே. இப்போ சரி, ஓகே, படிங்க யாரும். முதல் வரி இன்புற சிறியேன். ஈஸியா இருக்கு இப்பெல்லாம். யாரும் படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க. படிங்க. இன்புற சிறியேன் எண்ணுந்தோறும் எண்ணுதோறும் அன்புடு என் கண்ணுறும் அருட்சிவ பதியே. சிறியேனாகிய நான் நினைத்த போதெல்லாம் ஆனந்தமடையும்படி என் மீது மிக்க அன்பு கொண்டு என்னை வந்தடைகின்ற அருள் நிறைந்த சிவபதியே. அவ்வளவுதான். இன்ப அடைவதற்காக சிறியன் சொல்கிறார். எல்லோரும் நான் நினைச்சப்பெல்லாம் அன்போட என் கண்ணில் வந்துடு. நீ நினைச்சு போடலாம் ஆன்மாவுக்கு தான் ஆகுது. அன்போட நினைச்ச போதெல்லாம் ஆன்மாவுக்கு தான். தொலைசி பாருங்க அவங்களுக்கு. இன்புற சிறியேன் எண்ணுதோறும் என் அன்போடு என் கண்ணுறும் அருட்சி. கண்ணுறும்னா என்னது? அந்த பேரொழி இந்த மாதிரி பாக்குறாரா என்னது? அதெல்லாம் வேண்டாம். இறைவன் அவங்க கேட்டவரை உள்ள வந்துட்டான். அனுபவித்தவரு இல்லையா? இங்க என் கண்ணுறும்னு சொல்லியிருக்காரு. கண்ணு உள்ள வரையா? கண்ணுள்ள வரானா? இல்லையா, கண்ணு அர்த்தம் இருக்காதியா. என் கண் எங்கள் அர்த்தம். அவன் கண் சொன்னான் அப்படின்னு வரும்ல. என் கண் உறும், என்னிடம் உறும். அதையே கேக்குறேன், நீங்க இப்படி சொன்னாதானே புரியும். விளக்கல் இருக்கு. என்னை அடையதான் எழுதி என் கண்ணு எழுதி நானு. இல்ல, என்னை அடைகின்றனாக்கா நான் இங்க படிக்கும் போது எனக்கு கண்ணுல தோணுது. நான் கண்ணு எழுதலையே விளக்கம். இல்ல, எனக்கு அப்படி தோணுதுன்றேன். விளக்கத்தை படிங்க, அதுதான் விளக்க படிக்கணும். என்னை அடைகின்ற இல்லையா, என் கண்ணக்கா நான் அதை மறந்துட்டேன். இந்த கண்ணுரு என் கண் அப்படி மறந்துட்டேன், அதான் கேக்குறேன். நீ மறக்கையா? விளக்கம் என்ன இருக்கிற? என் கண் அடைகின்ற, என்னை அடைகின்றதா? ஓகே ஓகே. என் கண் என்னிடத்தில் அர்த்தம். ஓகே, இது ரொம்ப ஈஸியா இருக்கு. அடுத்து படிங்கம்மா. ஈஸியா இருக்கும். என்ன தெரியுமா, ஈஸி இல்ல. நினைச்ச போதெல்லாம் ஆன வரான்னா என்ன உரம் பார்த்தியா, அந்த உரத்துக்கு பார்க்கணும். நினைச்ச போது ஆண்ட வரான் அப்படின்னு சொன்னா அவரால் என்ன உறவு? நினைச்ச போது வரலாம். நம்ம நினைச்ச போது நம்ம நினைக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த அளவுக்கு நினைக்கலையோ நம்ம. அதான் இல்ல, ஆண்டவர் உள்ள வர புரியணும். ஒரு மீனி மாத்த பாராது. அடுத்து படிக்குமா. பிழையெல்லாம் பொறுத்தன்னுள் பிறங்கிய கருணை மழையெல்லாம் பொழிந்து வளர்சிவபதியே. நான் செய்த குற்றங்கள் அனைத்தினையும் பொறுத்து என்னுள்ளே விளங்குமாறு கருணையை மழையென பொழிந்து வளர்கின்ற சிவபதியே. பிழையெல்லாம் பொறுத்து என்னுள் பிறங்கிய, எந்த தப்பும் செய்யல, ஆனா செஞ்ச மாதிரி சொல்றாரு. தப்பெல்லாம் நீ பொறுத்துக்கிட்ட, எனக்குள்ள கருணைய மழையா பொழியறாராம். இதெல்லாம் பொறுத்துட்டு என்ன உள்ள உன் கருணைய மழையா பொழிந்து வளர்ந்து சௌகரியங்கிற கருணை மழை.
கருணை மழை. ஐயா பிறங்கியனா என்னுள்ளே விளங்குமாறா? பிறங்கியனா? ஆமா, பிறங்கிய விளங்கிய விளங்கல விளங்குறது சார். விளங்குறது. ஓகே. கருணை மழையெல்லாம் பொழிந்து வளர் சிவபதியே. அது என்னய்யா வளர்கின்ற சிவபதினா? அனுபவம் வராது. அனுபவம் வளருது. ஓ, அது மேலும் மேலும் பெருக்கிக்கிட்டே போகுது அப்படின்னு அர்த்தமா? குறைஞ்சிக்கிட்டே வரல. குறையாது. ஓகே, அடுத்த ஒரு வரி படிச்சிருங்கம்மா நீங்களே. அப்படியே மக்களே கேள்வி இருந்தா கேட்டுருங்கயா. நீங்களே படிக்குமா அடுத்த ஒரு வரி. சரிங்க. உளத்தினும் கண்ணினும் உயிரினும் எனது குலத்தினும் நிரம்பிய குரு சிவபதியே, என் உள்ளத்திலே நிறைந்து விளங்குகின்றாய். நான் பார்க்கும் பார்வையிலெல்லாம் நீயே தோன்றும்படி என் கண்களில் நிறைந்து விட்டாய். என் உயிரிலும் இருப்பவன் நீயே. என்னுடைய ஞானத்தின் இருப்பிடமாகிய நெற்றியிலும் நிரம்பி என்னுடைய குருவாக விளங்கும் சிவபதியே. பாருங்க, அருள் வந்து நம்ம உடம்புல எங்க நெத்தியில சொல்ல பாருங்க, போத்தல உள்ளத்துல ஃபுல்லா கண்ணுல ஓகே. குளம்னா நெத்தி. குளம்னா நெத்தியா? ஆமா. எப்படியா? அகராதி பாருங்க, தமிழ் அகராதி பாருங்க. தமிழ் அகராதி என்கிட்ட இல்லையா? குளம்னா நெத்தின்னு அர்த்தம். ஓ, குளம்னா நெத்தியா? விநாயகர் சதுர்த்தியில் காசு வந்திருக்கா? விநாயகர் சதுர்த்தி என்ன சொன்னேன்? பிள்ளையார வாங்கி கொண்டு குளத்துல போடுவாங்க இல்லையா? குளத்துல போடுவாங்க. ஓகே. பிள்ளையார் யாரு? மூலாதாரம் இல்லையா? மூலாதாரத்துல ஏத்தி புருவபதி கொண்டு வருதா? அதான் புரிந்தா குளம். ஓ, மூலாதாரம் வந்து புருவபதி கொண்டான்னு சொல்றதுக்கு பிள்ளையார் வாங்கி குளத்த போட்டாங்க. குலத்தினும் நிரம்பிய குரு சிவபதி. அப்ப புருவமத்தில தான் இருக்கிறான். ஆமா, அங்க மாத்திரம் இல்ல, உள்ளத்துல இருக்கிறான், பார்வையில் இருக்கிறான், இருக்கிறான், வீட்டுல இருக்கிறான், குடும்பத்தில் இருக்கான். அது அவருக்கு மட்டுமா இல்ல எல்லாத்துக்குமா? அவர் வந்து ரியலைஸ் பண்ணல, நம்ம ரியலைஸ் பண்ணல. இல்ல நம்மளுக்கு தெரியுதையா இப்ப புருவ மத்தியில இருக்கிறா அப்படின்னு, நம்ம இன்னும் அதை அனுபவிக்கலையா அப்படின்னு சொல்ல வரீங்க? அதான் சொல்றேன், நம்ம ரியலைஸ் பண்ணல, அவன் இருக்கான், அவன் உணரல. அவன் இருக்கான். ஓகேவா? இல்லைங்க, ஒரு கேள்வி வருது என்னன்னாக்கா, இப்ப நம்மளுக்கு வந்து அவர் சொல்லிட்டாரு தானே புருவ மத்தியில இருக்கிறான் அப்படின்ட்டு, நம்மளும் நினைக்கிறோம், தவம் பண்ணும்போது நினைக்கிறோம். ஆனா இன்னும் அது ஏன் நம்ம அனுபவத்துல வரல? இந்த மன அடங்காதனாலயா இல்ல என்ன கதை? ஆமா, மனம் ஒன்றும் இல்லை. நான் ஜானகம் படிக்கல. படிச்சேன், கொஞ்சம் பாதி தான் படிச்சா. அது என்ன அவ்வளவு நீட்டா இருக்கு? அந்த சோ தானே? நல்லா இருக்காது. கொஞ்சம் பாதி வரைக்கும் படிச்சேன். அந்த யாரோ பக்கத்து வீட்டுல யாரோ வந்துட்டு போனாங்க, அது வரைக்கும் படிச்சேன். அப்புறம் நேரம் இல்ல. நம்ம ஜாரப்பள்ள அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் படிப்போம் கொஞ்ச நேரம் கழிச்சு. மனது அடங்காதனால அனுபவம் தெரியல. மனம் தெரியும். அடங்குனா தெரியுமா? அது எங்க அடங்குற மாதிரி இருக்குது? அப்படி சொல்லாங்க. இது பாருங்க, எப்ப வெக்ஸா கூடாது, உங்க நம்பிக்கை தளரக்கூடாது. நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா, கூடாது. உலகாச்சு அழகாச்சு பாவணும். நானும் அதுவும் சூதாட்டுறோம். அதுதான் சூதுல எப்படி வெற்றி இருக்குது. எத்தனை நாளைக்கு அப்ப நம்ம வேலை நான் அப்படியே செஞ்சுட்டே போக வேண்டியதுதான். ஆமா, நான் பாருங்க, கவலைப்படாம நம்ம தலைமை நாம செஞ்சுட்டே போனோம். ஐயா பார்த்துட்டே இருக்காரு, இறக்கமானவர். ஒரு பாட்டு தெரியுமா உங்களுக்கு? பாட்டு, அந்த பாட்டு விடுங்க. எரிஞ்ச உழைத்தான பாட்டு பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரிய மாட்டேங்குது. எருதில் உழைத்திருந்த எனக்கு. எருதில் இல்லைங்க,
எருதின். ஆறாவது திருமுறையா? ஆமா. ஆ சரி பாருங்க, பாட்டு பாருங்க. எருதின் உழைத்திருந்தாலே கீரை. எருது என்ன பண்ணும்? வண்டி இருக்குதுல்ல, மாடு ஆ வண்டி இருக்கும். வண்டி அது வந்து எந்த ஒன்றும் கிடைக்காது. வேகரில் போய் வக்கீல் வரல, வக்கீல் போர் அடிக்கும். அது சாப்பிட ஒன்றும் கிடைக்காது. மேலே கவர் போட்டுருவான், சாப்பிட முடியாது. எல்லாம் செய்ய உழைக்க, அது ஒன்றும் கிடைக்காது. ம் பிரயோஜனம் இல்லாம பலனாம உழைக்கிறது எருது தான். ம் அதான் கம்பேர். எருது மாதிரி உழைச்சிருந்தேன், தவம் பண்ணேன், அனுபவம் ஒன்றும் வரல. நல்லா பண்ணுறேன், எந்த அனுபவம் வரல. எருது மாதிரி பண்ணிட்டே இருந்தேன், பண்ணலாம் பண்ணிட்டே இருந்தேன். விளங்குதா? ஆ ஆ என்ன பண்றீங்க நீங்க? யோசிக்கிறேன். பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா அவரே அப்படின்னாக்கா நம்மளும் எந்த மூளை அப்படின்னு யோசிக்கிறேன். அப்புறம் முதல்ல கேட்டு வாங்கி அப்புறம் பண்ணுங்க. நான் எனக்கு வந்து நீ கவர்னர் தான் சொல்ல முடியாது. நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க சொல்றது புரியுது எனக்கு. சரி சொல்லுங்க, விளக்கத்தை சொல்லுங்க. எருது மாதிரி உழைச்சிருந்தேன், உழைச்சிட்டே இருந்தாராம். ம் அவனுக்கே இறக்கம் வந்துட்டான், ஐயோ பாவம் இப்படி உழைக்கிறான்னு சொல்லி. அவனுக்கே அப்ப இறக்கம் வந்து, உழைப்பு தான் முக்கியம். ஆமா, விடாம உழைக்கணும். அவனுக்கு இறக்கம் வந்து ஐயா ஆண்டு தேடி வந்துட்டான். அவன் தேடி வந்துட்டான். ஆ. தேடி வந்து இடம் இருந்தனை தேடி இணை இருந்து இழந்த இளந்தலை தேடி ம் இணை பறிவான். இணை பரிமாணா எனக்கு தெரியும், அது சொல்லுங்க. இணை பார்த்து பரிமாணா இது 2 காலு மானா? 2 கால் மானு, அதா 2 கண்ணியா. மானு கண்ணா எப்படி? கிடையாதுங்க. தண்டா இருக்குல்ல, ரயில் தண்டவாளம் இருக்கு. ஓகே. அது கேப் மாறுமா? கேப் மாறுமா? அது அப்படியேதான் இருக்கும், கேப் மாறாது. கேப்பா? தண்டவாளத்துல நடுவு கேப் சார், இந்த கேப். தண்டவாளத்து நடுவுல ஒரு கேப் இருக்கு, இந்த இதுக்கும் அதுக்கும் மாறாது. அதான் ஆணி வச்சு அடிச்சுட்டாங்களே. இல்ல கவுந்து மாறல, ரயில் கவுந்துரும். ரயில் கவுந்துரும். ஓகே. அதான் எண்ணெயா போறதா, எண்ணெய் கூட பெறுது. ஓ அது மாதிரி நம்ம கண்ணு இருக்குல்ல, ம் கருவி வந்து இப்படி பண்ணா அப்படி 2 கண்ணு ஒரே மாதிரி தான் போகும். மூவ்மெண்ட் இப்படிதான் போதா? விளங்குதா? புரியுது புரியுது. விளங்குதா? ஆ கண்ணுல கருவி இருக்க, ம் லெஃப்ட் மேல 2 லெஃப்ட் ரைட் மேல அப்படிதான் போகும். சரி. இணையா போகக்கூடியது. ம் பரினா காத்து, மூச்சு. மூச்சு. மான்னா கண்ணு. சரி. அதெல்லாம் அது புரிமத்தியே இருக்கு. இதெல்லாம் அதான் புரிமை பாக்குறீங்க இல்லையா? ஆமா. பார்த்தா இருக்கு, ஆண்டாள் புரிமை இருக்கிறீங்க. சரி. அதான் தேர். ஐயா திருப்பி ஒரு வாட்டி வாங்கய்யா. இல்லைங்க, எனக்கு என்ன கேள்வினா, இருந்த இடம் தேடி தேடி அப்படியே கண்ணுலாம் வருது. இருந்த இடம் தேடினா இருந்த இடம் இருந்துச்சு, அவன் தேடி வரான். எது? அதான் சொல்றாரு, இடம் சொல்றாரு. தேடி கண்ணு மூச்சு இருக்கிற இடத்துல அதான் தேர். அது தேர் புருமச்சு தான் தேரு. ஊர்ந்து எப்படி வருது உணர்வு? ஊர்ந்து வருது. ஊர்ற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி வருது இல்லையா? உடல் அடைந்து என்ன உடல் யாரு? உடையவள் வந்து அருளா? அருளோடு அடைந்து உள்வாய் தாழ் பிடித்து உள்வாழ்படியே உள்வாய் தாப்பாடு பிடிச்சி வந்தாரா ஐயா? உள்ள வாசப்படிய தாப்பாடு பிடிச்சி வச்சிருந்தாராம். இல்லைங்க, அவங்க உள்ள நுழைஞ்சிட்ட பிறகா இல்ல உள்ள நுழையிலையா? அவன் வெளியில ரோடு தான் வந்திருக்கான். இப்போ ரோட்ல வந்திருக்காங்க. ஓகே ஓகே. இது ஓகே. உள்வாசி தாப்பாடு பிடிச்சாராம். இருக்கிறாரா அவரு? அவன் வந்து ஆண்டா என்ன பண்ணானா,
அஹ். வான்னு சொல்லி கையால் அரைச்சு கூப்பிட்டாராம். இவர் ஏன் பயந்துட்டு இருக்காருயா? என்ன காரணம்? ஆ? இவர் ஏன் பயந்துட்டு இருக்காரு? பயப்பட்டாங்க. திடீர்னு இவர் வந்துட்டாரு, என்ன பயப்பட பண்றது ஏது பண்றது தெரியாம பயந்துட்டு இருந்தாரா இல்ல என்ன கதை? இல்ல பயத்தில்லாரு. வந்து வான்னு சொல்லி கையை அரைச்சு கூப்பிட்டாராம். சரி, என்ன அர்த்தம்? என்ன இவர்தான் அர்த்தம்? நல்ல கவனிய கவனிய. அஹ், இவர் வந்து கதவை சாத்தி தாப்பாடு போட்டு உள்ள இருக்கிறாரு. சரி உள்ள தாப்பாடு போட்டு உள்ள இருக்காரு இல்லையா? சரி, அவன் ரோட்ல நிக்கிறான். அவரோட நிக்கலாம். ஓகே, கையை அரைச்சு அப்படியே தெரியும். இவர் உள்ளுக்கு தாப்பால் போட்டுட்டு இருக்காரு, வெளியே அவங்க கையை அசைச்சு கூப்பிட்டாங்க, இவருக்கு எப்படி தெரியும்? அதான் அது தெரியும். இல்லைங்க, கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இது. நில்லுங்க ஐயா, திருப்பி இந்த கதையும் போத வாங்க, நில்லுங்க. இணைப்பரிமான் ஈர்க்கும் ஒரு திருத்தேர் ஊர்ந்தெனை. ஊர்ந்து எண்ணெய் விட அப்படி. அதாவது அவரும் அவங்க ஒய்ஃபும் 2 பேரும் வராங்க, சரியா? ஆமா. எங்க வராங்க? என் சரி, வீட்டுக்கு வீட்டு வராங்க. ம். சரி. உள்வாயில் தாழ் பிடித்து பயத்தோடு நின்றேனே, வருதி என திருக்கரங்கள் அசைத்தழைத்த பதியே. ஓகே, உள்வாயில தாப்பால் போட்டு இருக்கிறேன், அவரு வான் கூப்பிடுறாரு, எனக்கு எப்படி தெரியுது நான் தான் தாப்பால் போட்டு இருக்கிறேன்னு போட்டு அப்படின்னு? மாத்திரல. அது மாத்திரல. வான்னு சொல்லி வாயில கூப்பிடல. அஹ், கையால கூப்பிட்டாரு வச்சிடல. தாப்பால் அப்படி இல்லையா? இல்ல, மக்கள் யோசிக்கிட்டியா? மக்கள் அவங்களும் யோசிக்கிட்டியா? சொல்லுங்க மக்களே, உங்களுக்கு என்ன புரியுது? யாரும் ஞானிகள் இருந்தாங்கன்னாக்கா அவங்ககிட்டயும் கேட்கணும்ல, நீங்க என்கிட்ட மட்டும் கேட்டா எப்படி? சொல்லுங்க மக்களே, எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சு? என்ன அர்த்தம் இது? சொல்லுங்க. கையெல்லாம் மனம் சொல்லியிருக்காங்கல்ல ஐயா. கையென்னா மனம் வந்து அங்க இருக்குது, இறைவன்கிட்ட இருக்குது. உள்ள இருந்தாலும் பெருமானாருக்கு வந்து இறைவனே நினைச்சிட்டு இருக்காரு புருவமத்தில. அதனால கையெல்லாம் மனம் தானே ஐயா சொல்லியிருக்கீங்க. உங்க பேர் என்னம்மா? ஐயா மகேஸ்வரிங்க. சரியா? ஆமா. அதான் ரொம்ப டாப்பா இருக்கீங்க. வெரி குட். சரியா? நீ அடுத்த ரொம்ப சரி, கரெக்ட். பாத்தீங்களாயா? கையால நான் சொன்னேனா இல்லையா? ஞானிகள் இருக்கிறாங்க, நான் சொன்னேனா இல்லையா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அவ்வளவுதான். ஆனா எனக்கு புரியல இப்ப. இப்ப புரிஞ்சுதா? இப்ப புரியலையே சார். உள்ள தாபால போட்டு பிடிச்சாருன்னா உள்ள தாபால மனம் வேலை செய்ய பிடிச்சாரியா? மனம் வேலை செய்ய பிடிச்சாரு. உள்ள தாபால போட்டார்ல. இல்ல, இத உள்ளனா எங்க தாப்பால் போட்டிருக்காரு அது சொல்லுங்க. உள்ளனா எங்க? மனசையா? மனசை கட்டிட்டாரா அப்படி அர்த்தமா? ஆமா ஆமா. சரி. ம். ஆண்டம் வந்து ம். கையில மனம் இல்லையா? கையறவு இல்லாத கரை எடுத்து கூப்பிட்டான வான்னு சொல்லி. ஆண்டு வந்து அடைக்கிறான் அவர் சொல்லி. கரங்கள் அசைத்தினாக்கா எப்படியா மனத்தை அசைச்சு கூப்பிட்டான் அப்படின்ட்டு? கரங்கள கைதானையா? சரி, கையில மனம் தானே. மனதை எப்படி அசைச்சு கூப்பிட்டாரு அப்படின்னாக்கா? அவன் கூப்பிட்டு வரானா? அவனால முடியாதா? மனதால அவன் வந்து கூப்பிடுறான் அப்படின்றாருங்களா? ஆமா, கூப்பிட்டான். சரி, இல்ல என்னோட கேள்வி என்னன்னாக்கா, உள்வாயில் தாள் பிடித்து இவரையும் பயத்தோடு நின்றேனே, ஏன் பயத்தோடு நின்றாரு? மனம் ஓடிடும் பயந்தோடு நின்றாரா? இல்ல, அவனும் வருமா வராதா இல்லையா? ஓ, இந்த பாயிண்ட் அதெல்லாம் இல்ல. பாயிண்ட் என்னன்னா, முதல் வரி பாருங்க. இந்த பாட்டு பாருங்க. இந்த பாயிண்ட் என்னன்னா, ஞானத்தை எழுது மாதிரி உழைச்சா அவன் கொடுத்தான்னு அர்த்தம். மீதெல்லாம் விடுங்க. நான் தியானம் பண்றேன், எழுதி எப்படி பல பிறகு இல்லாம வேலை செய்தோ, அனுபவம் இல்லாம நான் பண்ணிட்டே இருந்தேன். அவனுக்கு இறக்கம் வந்து என்னை வந்து கூப்பிட்டான் அப்படிங்கிற. அதான் நீ வந்து பண்ணிட்டே இருக்க. பண்ணிட்டே இருந்தா அவனுக்கு இறக்கம் வந்து அவனுக்கு இறக்கம் வந்து அனுபவத்தை கொடுக்கும். இல்ல, பண்ணிட்டே இருக்குன்னு சொல்றீங்க, சரியா பண்றேன்னு தெரியலையே. மனதில வேலை பார்த்துட்டு இருக்கு. என்ன தெரியுமா? ஃப்ரெண்டு வாயா,
இந்த சூரிய தெரிஞ்சதை முடிக்கிறது பண்ணிக்க வேண்டியதான். சரி நான் தியானம் பண்ண போறேன் சாமியை இல்ல பார்த்துக்கன்னு சொல்லிட்டு பண்ணிக்க வேண்டியதான்றீங்களா? ஆமா ஆமா. அப்ப சூரிய முடிக்க தருவாங்க. சுரியன் என்ன? சுரியன் என்ன? ஸ்ருதியா? சுருதி சுருதி நான் சொல்லிவிட்டார். சுருதி முடிக்க அணிந்த துறையே. சுருதினாக்கா சவுண்ட்லியா பாட்டு பாடுற வந்து சரி சவுண்ட் கூட வச்சா பாடுறதுக்கு சுருதி. ஆமாயா சுருதி. சுரியா முடி தலை அடிச்சான் அவன். சார் நாதமா? நாதம் ம் உள்ளது நல்ல மில்க் சவாரி. இதெல்லாம் விட்டுருங்க. மெயின் பாட்டு எடுத்த காரணம் என்னன்னா அனு வரல சொல்லி பத்தியாலா வரலன்னு கவலைப்படாதீங்க. இல்ல அனுபவம் வரலன்னு இல்லையா, கொண்டு மனமே அடக்கலையே, அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். வரும் வரணும். அதான் காரணம். பாட்டு செஞ்சுட்டே போயா பாட்டு இல்லையா? செய்ய. இங்க பாருங்க, இவர் வந்து உள்வாயில் தாப்பால் போட்டாரு, நான் தாப்பால் போடுறேன், அது கழட்டிக்கிட்டு ஓடுது, தாப்பால் கழட்டிக்கிட்டு. ஐயோ அப்படித்தான் சாமி இருக்கும். அதெல்லாம் அப்படியே அப்படியே போயிட்டு நீ பண்டே போங்கய்யா நடக்கையா. ஐயா இன்னொன்னு வந்து இன்னைக்கு ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, இப்ப பாருங்க இந்த பயத்தோடு நின்றேன்னு அவங்க தியானம் பண்றாங்களா, அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வருதான். பய உணர்ச்சி வருது. ஏன் வருதுன்னு தெரியலையா, அது என்ன காரணம்? அதனால அவரோட ஏன் பயம் வரணும்? நம்ம தைரியமா இருக்கணும். ஏன் பயம் வருது? இல்ல ஒரு மாதிரி ஒரு பயம் உணர்ச்சி அப்படி ஏற்படுதா, மனது இது மாதிரி பயம் காட்டுதோ இருக்கலாம். இல்ல 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 அவன் மைண்ட்ல ஏதோ பயம். பயம்லாம் ஒண்ணும் வராது. மனசுல தானே வருது, மனசு பயம் போட்டுக்குது போல இருக்கு அவங்கள. மனசே பயப்படுது. வேற ஏதோ பயம் மனசுக்கு அவளுக்கு. அமைதியா உட்கார்ந்தாலும் உள்ள பயம் வெளியாகுதோ? ஆமா பயம் வராது. இல்ல அவங்களுக்கு அது நல்லா இருக்கு. ஆனா அந்த பய உணர்ச்சி ஏன் வருதுன்னு அவனுக்கே தெரியலையா. பயம் வந்து ஏன் வருது? பயம் ஏதோ காரணம் இருக்கு. தவத்துல பயம் வராது சார். நீ தியானம் வரையும் ஐயா ஆண்டவருக்கு போறீங்க அப்படிலாம் பயம் இருக்கிற பயம் போகணும். ஓகே அடுத்து வேற யாரும் படிங்க. நான் படிக்கிறேங்க. படிங்கம்மா. பரமுடன் அபரம் பகர்நிலை இவை என திறமுற அருளிய திருவருட் குருவே, சாஸ்திர ஞானம் அனுபவ ஞானம் ஆகிய இரண்டும் கூறுகின்ற நிலை இவைதான் என அவற்றை நான் அறிந்து அடையும்படி எனக்கு அறிவித்து அருளிய திருவருள் குருவே. பரம் சாஸ்திர ஞானம், அபரம் அனுபவ ஞானம். தப்பு எப்படி வச்சு திருச்சிங்க. அது பிரிண்ட் தப்பாச்சு. சரிங்க. பரம் தான் அனுபவ ஞானம், அப்புறம் சாஸ்திர ஞானம். ஓகே தப்பா இருக்கு. பரம் வந்து அனுபவ ஞானமா, அபரம் வந்து சாஸ்திர ஞானம். ஆமா ஐயா தியோரி பிராக்டிக்கலா அப்படியா? ஆமா ஆமா. சாஸ்திரம் தியரி. அந்த குருல மேல வந்து பாருங்க, முதல்ல போல தேதி வரும், அப்புறம் அனுபவம் வரும். சரி குருல. இது அந்த குரு என்னெல்லாம் செஞ்சு கொடுக்கணுன்ற வருதியா? ஆமா அவர் சாஸ்திரம். ஐயா இப்ப நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்குமே, இப்ப நம்ம ஆராய்ச்சி பண்றோம், இதெல்லாம் பண்றோமே, அதெல்லாம் சாஸ்திரம் தானே? சாஸ்திரம். அது இன்னும் நம்மளுக்கு அனுபவத்துல வரல. அதான் இப்ப வருது பாருங்க. சாஸ்திர ஞானம் அனுபவ ஞானம் இரண்டும் கூறுகின்ற நிலை இவைதான் என அவற்றை நான் அறிந்து அடையும்படி எனக்கு அறிவித்து அருளிய. ஐயா அப்ப அவரு அறிவிச்சாதான் முடியுமா? நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அவருக்கு அவர் அறிவிச்சாரியா? அவன் தான் ஐயா எழுதி போயிட்டாரு. ஆண்டவன் அவருக்கு சொன்னான், சொல்லிட்டாரு. அவன் தான் வரலாறு படிச்சு தெரிஞ்சிருவேன். அவருக்கு ஆண்டவன் சொன்னான். அவருக்கு ஆண்டவன் சொன்னான், நமக்கு வரலாறு சொல்லிட்டாரு. சாஸ்திர ஞானம் அனுபவ ஞானம் தெரிஞ்சு முதல்ல சொல்லிட்டாராம். குரு அப்படின்னு சொல்லிட்டாராம். முதல்ல குரு வந்து சொல்றாரு நமக்கு. இல்லைங்க, அனுபவ ஞானம் ஆகிய இரண்டும் கூறுகின்ற நிலை இவைதான் என. நிலைனா என்னையா? என்ன நிலை? முடிவா? முடிவு. சாஸ்திரத்தோட முடிவு, அனுபவத்தோட முடிவு இவைதான் என அவற்றை நான் அறிந்து அடையும்படி. திறமுறனா என்னையா? விளக்கமா? விளக்கமா? உறுதியா? உறுதியா.
பரம் வந்து அனுபவ ஞானம், அபரம் சாஸ்திர ஞானம். ஓகே, மாத்திங்க. நீங்களே படிக்க மாட்டுது. இதுல யாரும் கேள்வி இருந்தா கேட்டுருங்க, அப்படியே ஈஸியா இருக்கு. பண்ணு பாவத்துக்கு போவோம். இது படிங்க. மதிநிலை ரவியின் வளர்நிலை அனலின் திதிநிலை அனைத்தும் தெரித்த சர்க்குருவே. இடது நாசியில் வரும் சுவாசத்தை சந்திரகலை என்றும் வலது நாசியில் வரும் சுவாசத்தை சூரியகலை என்றும் கூறுவார்கள். இடது நாசியில் மட்டுமே சுவாசம் நடந்தால் சக்தி அதிகம் விரயமாவதால் ஆயுள் குறையும் என்றும், வலது நாசியில் நடந்தால் ஆயுள் விருத்தியாகும் என்றும் விதித்திருக்கிறது. சந்திரகலையையும் ஆயுள் கலையும் கலையையும் நம் உடம்பில் தோன்றும் தவ கனலை செலவழிக்காமல் எவ்வாறு காப்பாற்றிக் கொள்வது என்றும் எனக்கு முழுமையாக அறிவித்த சர்க்குருவே. சுருட்டி படைத்தல், திதி காத்தல், சங்காரம் அழித்தல், திதிநிலை காத்தல். பாருங்க, மதியம் சந்திரன் மூச்சு காத்து இல்லையா, லெஃப்ட் சைட்ல போடுறது சந்திரகலை. சந்திரகலை. ஓகே, சந்திரகலை வந்து போடுறதுனால நம்ம எப்பயும் உள்ள மூச்சு எடுக்கிறோம் பாருங்க, 12 inches தான் எடுக்கிறோம் உள்ள. நம்ம 12 inches உள்ள போகுது. லெஃப்ட் சைட்ல போனா ரைட் சைட்ல போனா உள்ள 12 தான் உள்ள போகுது. ஓகே, வெளியே வரும்போது லெஃப்ட்ல வந்தாக்கா ஏமான ஒரு காத்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கு ஆல்ரெடி. ஏமானன்னு இருக்கு. ஓகே, அது 4 inch எடுத்துட்டு 16 inch வெளியே வந்து லெஃப்ட்ல தனிக்குமா ஒவ்வொரு தரையும் இடது நாசில ஓடும் பொழுது. ஐயா நான் சொல்றேன் பாருங்க, வலது நாசியோ இடது நாசியோ உள்ளுக்கு போகும்போது 12 தான் போவோம், சரியா? ஆமா ஆமா. இடது நாசில மட்டும் காத்து ஓடிட்டு இருந்துச்சுனாக்கா உள்ளுக்கு 12 போயிட்டு வெளியாகும் போது 16 வெளியா வருது. ஆமா, அந்த 4 எக்ஸ்ட்ரா வந்து ஏமானன், சரியா? நான் சொல்ல கவனியா, நீ அப்புறம் பேசியா. ஏமானுக்கு 4 அதிகம் வருது இல்லையா, ஏமான் காத்து வெளியே வர வர 1015 வரும். சரி, கடைசியில மூச்சு வந்துருச்சுன்னா பீர்படும். என்ன சொல்லுவாங்க, ஏமன் வந்துட்டான், ஏமானம் வந்துட்டான். ஏமானன் வந்துட்டானா? அதான் வெளியே போயிருச்சு, அப்புறம் எப்படியா வந்துட்டான்? அதான் ஏமா உள்ள வெளியே வச்சல, வெளியே வந்துட்டானா? அங்கதான் வெளியே போயிடுச்சு. ஏமான் உள்ளது வெளியே வந்துட்டான்னு அர்த்தம். ஏமான் தான் ஏமான். அதனால மூச்சை நம்ம வரதராஜர் போச்சுன்னா உள்ள 12 போகும், வெளியே 12 தான் வெளியே வரும். நம்ம லாஸ் இல்லை, அதனால ஆயுள் வளரும். ரவியின் வளர்ந்த, ரவின்னா சரி வளர்ந்தாலே, அதாவது சந்திரன்ல வந்து நிறுத்தணும். அப்படியே ரவியில சூரியன்ல வளரணும். இப்ப புரிவது ஆனர் வருது இல்லையா, ஆமா, அதை காப்பாற்றணும். எப்படி காப்பாத்துவீங்க? எப்படி நஷ்டமாகும்? கூடாது, கை கொடுத்தா போயிடும். தீனில் சூட்டியல் சேர்தல கோபம் வந்தா போயிடும். அதான் எல்லாம் இல்லாம காப்பாற்றும். எத்தனை ஆண்டு முதல்ல குருவான் சொல்றாரு, குரு சொல்லி தர்றாரு. அதாவது சந்திரன் வந்து மூச்சு விடாதப்பா, சூரியனே மூச்சை விடு, கோவம் வராம யாரு கை தொடாம தவறுல காப்பாத்திக்கோ அப்படின்னு குரு சொல்லி தந்தார். விளங்குது? ஏன் சந்திரக்கல் நம்ம விடலையே, அது தானால ஊடுது. இல்ல, ஒரு ஸ்டேஜ் ஆச்சுன்னா தானா மாறிடும். பாருங்க, பழக பழக ஆன்மீகத்தில் இருந்தாலே மூச்சு வளர போயிடு. பாருங்க பாருங்க, இப்ப மூச்சு செக் பண்ணுங்க. எப்படி செக் பண்ணுவீங்க? ஒரு எப்படி கூட கை இப்படிதான் இருக்கணும், கையை இப்படிதான் இருக்கணும். செக் பண்ணுங்க. ஏன் நான் எப்போது இப்படி வச்சு பாப்பையா? தப்பு, காத்து இப்படி படும். அது சரியா? எல்லாரும் ஒரு வழி. ஆன்மீகத்தில் வந்தாலே வலது பக்கிட்டு, ஆன்மீகம் வந்தாலே வலது வந்து மாறிடும். ஒரு விலையை போனா எடுத்து போவோம். எனக்கு இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? இப்ப
நம்ம எப்பெல்லாம் தியானம் பண்ண உட்காரும் போது வலதுலதான் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னுக்கு. ஆ. சில சமயம் நம்ம உட்கார்ந்துட்ட பிறகு பட்டுட்டு இடத்துல மாறிடுது. கார்படாங்க புரிஞ்சு வச்சா இந்த வரி புரிஞ்சுதா? இல்லைங்க, சந்திரக்கலையும் ஆயுள் வளரும் சூரிய கலையும் நம் உடம்பில் தோன்றும் தவக்கனலை செலவிக்காமல் எவ்வாறு காப்பாற்றிக் கொள்வது என்று எனக்கு முழுமையாக அறிவித்து குருவே, சத்குருவே. அதுதான் வள்ளர் வந்து எப்பொழுதும் இடது பக்கெட்டு சாஞ்சி படுங்க அப்படின்றாரா? ஆமா, இடது பக்கெட்டு சாஞ்சி படுத்தாதான் நம்மளுக்கு வந்து மூச்சு அருணாச்சலம் வலது நாசியில ஓடும். தவம் செய்யும் போதும் வலது ஆனா உண்மையில இந்த வலது நாசியில ஓடும் பொழுது நம்ம தியானம் பண்ணாக்க அது வேற லெவலு. இடது நாசியில ஓடும்போது தியானம் பண்ணா அது அப்படியே மனசு அப்படியே அலப்பாஞ்சிக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டும் போய்கிட்டு அப்படியே தூக்கிடும். அதான் அது இடது நாசியில ஓடுனாலே தவம் செய்யறதுக்கு மூடே வர மாட்டேங்குது. ஏன் அப்படியே தூக்கம் இடது நாசியில தான் தூக்கம் வருது. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தவங்க சொல்றாங்க, உங்களுக்கு தூக்கம் வரலனாக்கா இடது நாசியில வந்து வலது நாசியில மூச்சு ஓடுச்சுன்னா உங்களுக்கு தூக்கம் வராது, அதனால இடது நாசியில ஓடுற மாதிரி திரும்பி படுங்க, தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த வரை போங்க. இல்லையா திதி நிலை, அதாவது மதிநிலை தெரிஞ்சுக்கணும், இரவியின் வளர்நிலை அதை வளர்க்கணும். அங்கதான் தவம் வளருமா? ஆமா, அதுலதான் அனல் ஏற்படும், அந்த அனலை காத்துக்கணும். ஓகே, அடுத்து சிருட்டி படைத்தல் திதி காத்தல்னா இந்த திதி நிலையா? ஆமா, சங்காரம் அழித்தல் திதி நிலை காத்தல். ஒரு கேள்வி. வணக்கம்யா. கேளுங்க. இல்ல, இந்த இடது நாசி வலது நாசிக்கு அது மாத்துறதுக்கு எதுவும் அதுக்கு சில பயிற்சிகள் இருக்குங்களா? இல்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த நம்ம தவத்துல இருந்தாலுமே அது சொந்தமா மாறிடுமா? இல்ல தவத்துல மாறும். இடது மாத்தணும்னு சொன்னா கழிச்சு படுத்துன்னு தான் மாறும். உட்காந்துட்டு வலதாளுக்கு உட்காந்தார மாறும். என்ன கேமரா துறக்காம பேசிட்டு இருக்கீங்க? நான் திறந்து வச்சிருக்கேன். திறந்து வச்சிருக்கீங்க? ஒண்ணு தெரியல. இல்ல, கை எப்படி வச்சு படுக்கணும் ஐயா? இடது பக்கெட்டு கை எப்படி வச்சு கை எப்படி படுத்து அப்படியே இப்படி வச்சு படுத்துக்க வேண்டியதான். படுத்துங்க அப்படியே, அவ்வளவுதான். படுத்துக்க வேண்டியதான். ஆமா, இல்லைன்னா காலை தூக்கி இடது வலதால வச்சணும். இடது காலை தூக்கி வலது கால் மேல வைக்கணும். வலதால இருக்கணையா? வலது காலை தூக்கி இடது கால் மேல வைக்கணும். சரி, மறுபடியும் பாருங்க. லூசு எப்படி பண்றீங்க? சொல்லி வலது காலை தூக்கி இடது கால் மேல வைக்கணும். சரிதானையா? ஆமா ஆமா, அப்படி சொல்லும். நீ மாத்தி சொல்றீங்க. நான் முதல்ல மாத்திதான் சொன்னேன், அப்படி திரும்பி வராருங்க, வந்துடுறேன். வரேன். ஐயா, ஒரு கேள்விங்க. இப்ப வலது பக்கமே ஓடுனா உடம்பு சூடாயிடுங்க? அந்த சூழ் நல்லதுமா? நல்லது. சரிங்க. அது நல்லதுமா சொல்லு. சரிங்க, நன்றிங்க. சுத்த உஷ்ணமா அது? அப்படின்னா சுத்த உஷ்ணமா? ஆமா ஆமா. ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இடது பக்கம் ஒரு பிடித்து படுக்கிறோம். ஆனா கொஞ்சம் நம்ம சில மணி நேரத்துக்கு பிறகு வலது பக்கம் சாஞ்சி படுத்துக்கலாம். ஏன்னா ஒரே பக்கம் படுத்த சமயத்துல கை வலி இருக்குதுல்ல, வலிச்ச மாதிரி வர வழி இல்ல. ஆனா பழகிட்டா சரி வரும். ஓகே ஓகே ஓகே, நன்றிங்க. நல்லா படுத்தா நான் அப்படியே படுத்துட்டு இருப்பேன், அசைய மாட்டேன், அப்படியே வந்துடுவேன். ஓ, அதான் ஓகே ஓகே. ஆனா இப்ப மற்ற நேரத்துலயா இப்ப நம்ம நடக்கும்போது சரி, மற்ற நேரங்கள்ல எப்படிங்க அது? மைண்ட் வந்து அல் லெவல்ல இருந்தா மூச்சு வேலை வந்துடும். எப்படிங்க? உங்க மனசை வந்து
ஆ, ஆ, நல்ல நினைப்பு ஆன்மீகமா இருந்தா மூச்சு தானா வளம் வந்துடும். அருளியல் ஓ அருளியலுக்கு வந்தா தானா வந்துருமோ? ஆமா, ஓ நிலைப்படுத்து தான். உலகியலுக்கு போனாக்கா அது லெஃப்ட். லெஃப்ட் போயிடும், ஓகே, அதே ஆட்டோமேட்டிக்கா போயிருங்க. அறுவாடி போயிடும். ஓகே ஐயா அந்த ஓகே. வாசிக்கோல், தண்டாயுதம். இந்த வாசிக்கோல் அக்கல்ல வச்சு அமுத்துன்னு சொன்னீங்களே, புக் வச்சு. தண்டாயுதம் என் பேரு. தண்டாயுதமா? அது பேர் கட்டை. அந்த அதான் ஒரு சிவபுரம். இந்த யூ மாதிரி ஒரு கட்டை இருக்குமா அதானே? ஆமா, அதேதான். அகத்தியர் கையில் வச்சிருப்பாரு. ஆமா, கேரளா இதில் வச்சு. இல்லை, எல்லாரும் தடியா வச்சுதான் சொல்லுவாங்க. மூச்சு பார்த்து வச்சிருக்காங்க தடி. அவன்லாம் மூச்சு மாற்றி தடி வச்சுருக்காங்க கையில சுத்தி எல்லாம். அப்ப அவங்க கரெக்டா இருக்காங்க. தெரிஞ்சு தவனாக்கா இந்த மூச்சு வந்து வளர்ந்து போக்கிட்டு ஒன்னாதான் தவம் செய்ய முடியும். நல்ல தெரியும், அவன்லாம் தெரியாது. நல்ல தெரியும் அவன்லாம். ஓகே. படிக்க மாட்டுது. நானே படிக்கட்டுமாங்க? நீங்க படிங்க. கணநிலை அவற்றின் 2 கருநிலை பேர் தான் இருக்காங்களா படிக்கிறதுக்கு? இல்லையா 3 வரி படிக்கிறாங்கய்யா. விடுங்க அவன் படிக்கட்டும். நன்றிங்க. இல்லை, சிரமப்படக்கூடாது. இல்லைங்க, படிக்கிற சந்தோஷம் படிக்கணும் இல்லைங்க. சந்தோஷமா? அப்புறம் என்ன? எவ்வளவு கொடுத்தாலும் படிப்பீங்க. ரொம்ப இந்த வாய்ப்பெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கோம் நாங்க ஐயாவோட பாட்டு பாடுறதுக்கு. நீங்க எவ்வளவு நாள் நான் பாடுறீங்க, அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கன்றதுக்காக நான் நம்பி நீங்க சொல்லும் போது நான் எவ்வளவு நாள் பாடுறேன் படிக்கிறேன். கணநிலை அவற்றின் கருநிலை அனைத்தும் குணமுற தெரித்து உட்குளவு சர்க்குருவே. மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய இந்திரியங்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம் ஆகிய கரணங்கள், இவ்விரண்டும் இந்திரிய கரண தத்துவங்களின் கூட்டமாகும். அவைகளின் மையமான உயிர் நிலையையும் இவைகளின் தொடர்பான மற்ற எல்லாவற்றையும் அறிவித்து நல்ல குணங்கள் எல்லாம் நான் அடையுமாறு செய்தாய். நல்ல குணங்களை நான் அடைந்ததால் மட்டுமே இந்திரிய கரணங்களின் மைய நிலையை எனக்கு தெரிவித்து என்னுடன் மகிழ்ந்து உறவாடும் என்னுடைய உண்மையான குருவே. கணநிலை பூதகணங்களா சாமி? மேல விளக்கத்தை வந்து மெய் வயல எழுதி வச்சுக்கிறேன். அர்த்தம் இல்ல அந்த மெய், வாய், கண், மூக்கு வந்து செவி வந்து இந்திரியம் தானே? ஆமா, அது ஏன் கனநிலைன்னு வருது? அது ஒரு கூட்டம். இந்த பூத கணனாக்கா கூட்டம். அதான் இல்ல, அது பூத கணங்கள் சொல்லுவாங்களே, அந்த பூதத்தோட கூட்டம் தானே அப்படின்ற. கூட்டம். கனநிலைனா கூட்டம். கணம்னா கூட்டம் இல்லை. சரி. இந்திரியங்கள் கரணங்கள் ரெண்டு கூட்டம். இந்திரியம் வந்து ஒரு கூட்டமா இருக்குது, மனம், புத்தி, சித்த, அகங்காரம் வந்து ஒரு கூட்டமா இருக்கு. ஆமா. கருநிலை அப்படின்னாக்கா நடுவு இல்ல, மையம். அதான் மையம், உயிர். அதான் உயிர். ஐயா, அந்த 4 புள்ளி போட்டு நடுவில் இருக்குமா? அதான் அதேதான். 1 கரணங்கள் 4 அந்த கரண கூட்டத்தில் மத்தியில் இருக்கு அப்படின்னாங்களே. அதே மத்தியில் இருக்கு. உயிர் வந்து அது மத்தியில இருக்கு. கரணங்கள்லாம் அதை போட்டு அழுத்திக்கிட்டு கிடக்கு. ஜெயில் மாதிரி வச்சிருக்க. எந்த பக்கத்து போனாலும் இருக்கா இங்க. ஆமா. சரி, ஓகே. இருக்கிறது இந்த கூட்டம் மதுரை உயிர் நிலை. இந்த தொடர்பட்ட எல்லாத்தையும் அறிவித்து எல்லாத்தையும் ஆண்டவன் சொல்லி நல்ல உணவெல்லாம் அடையுமாறு செஞ்சான் ஆண்டவன். அப்படின்னா நல்ல உணவு போற ஆண்டவன் வந்து ஒரு பரவ செஞ்சார். இவைகளின் தொடர்பான மற்ற எல்லாவற்றையும் அறிவித்து, அதாவது இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கே, அதனால நீ நல்ல குணத்துக்கு வா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரா என்ன? அது அதே மாதிரி அவனே பண்ணான். நல்லவனே அவனே அதே மாதிரி செஞ்சான். அவனே செய்வானா? ஆமா. நல்ல குணங்களை நான் அடைந்தால் மட்டுமே இந்த மைய நிலை எனக்கு தெரிவித்து. இல்லைங்க,
இவைகளின் தொடர்பான மற்ற எல்லாவற்றையும் அறிவித்து நல்ல குணங்கள் எல்லாம் நான் அடையுமாறு செய்வித்த அடையுமாறு செஞ்சிட்டாரு. அப்புறம் நல்ல குணங்களை நான் அடைந்ததால் மட்டுமே இந்திரிய கரணங்களின் மைய நிலை எனக்கு தெரிவித்தது. அதாவது உயிரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆமா, அதாவது பேரொழிய பாத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாமா? அல்ல, உயிரை பத்தி தெரிஞ்சுட்டாரு. அவ்வளவு மயந்து உறவாடன் மேல குருவே. கனநிலை அவற்றின் கணுநிலை அனைத்தும் குணமுற தெரித்து. குணமுறை நல்ல குணம் வந்து அர்த்தம். அடுத்து எல்லாத்தையும் குணம் வந்ததுனால தெரிவித்தான். அது புரிஞ்சுங்க. குணம் உற்றதனால் தெரிவித்தான் அப்படி சொல்லலாமா? ஆமா, குணமுறை குணம் அடைஞ்சனால தெரிவித்து தெரிச்சு கூட 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 இருக்கலாம். சொல்ல சார் குருவே, கூட இருக்கலாம். ஓகே, இதெல்லாம் பற்றி இல்லையா? இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றோம். இதெல்லாம் பிராக்டிஸ் கொண்டு வரணும். நல்ல குணம் போட வந்தாதான் நமக்கு கண் எல்லாம் ஒரு வழங்கும். ஜாதி அப்படி இதெல்லாம் வந்து அழகா அனுபவி சொல்ற ஐயா நமக்கு வழிகாட்டாரு. வழி குருவாந்து உடஞ்சார். குருவா இருக்காரு. அவர் குருவாந்து ஆண்டவருக்கு சொன்னா நமக்கு சொல்றாரு. இப்ப நம்மளுக்கு குணயா கேளுங்க. இல்ல, இந்த அந்த கரணம் வந்து 4 தானுங்க. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த உள்ளம் என்பது அது வந்து என்ன எதிர் வருதுங்க? உள்ளம் அந்த கரணம் தான். அதுவும் மற்ற வெளியே சொன்னாங்க. சொன்னாங்க ஐயா 5 சொல்றாரு. 5ல 4 உள்ளம் இருங்க. 4 ஒன்னா இருக்கும். உள்ள அறிவு தனித்து சேராது. உள்ளம் வந்து அது இந்த அறிவு சொல்லுங்க, தெளிந்த உள்ளம், அறிவு, தூய்மையான அறிவு என்னன்னா நல்ல கவனிங்க. மனம் புத்தி அகங்காரம் 4 இல்லையா? காரணம் இல்லையா? நல்ல கவனிங்களா? ஆமாங்க, சொல்லுங்க. மனம் வந்து நினைக்கும். வந்து மனசு நல்லது காட்டும். நினைக்கிறிய நல்லதா கெட்டதா காட்டும். வந்து தீர்மானம் பண்ணலாம், எதை செய்யலாம்னு சொல்லி. இப்போ 2 பாயிண்ட், கோயிலுக்கு போகலாமா கடைக்கு போகலாமா, 2 பாயிண்ட் வந்து புத்தி வந்து கோயிலுக்கு போதான் நல்லதுன்னு சொல்லும். சித்தனை பண்ணலாம், தீர்மானம் பண்ணுது. கடைக்கு போகலாமா கோயிலுக்கு சொல்ல பண்ணலாம். அது என்ன பண்ணலாம்? முடிவு எடுக்கிறது. முடிவு சொல்ல அகங்காரம் செயல்படும். நீ செயல் செஞ்சிருக்காது. இது நடந்தது வர 4 முடிவு நினைச்சது, விசாரிச்சது, தீர்மானம் நினைச்சு செயல்படுத்து. இந்த உள்ளம் இருப்பதுக்கு பின்னால கட்சியில அது வந்து யாரையும் சேராம சாட்சியா அது கலக்காது, சாட்சியா இருக்கும். அது பேர் தான் மனசாட்சி. வர அவசரப்படாதியா முந்திரி மாதிரி சாட்சியம்னா கேட்டேன். என்னன்னா ஒருத்தர் அடியாச்சு, அவர் 2 பேரும் அடியா வச்சுங்களேன். கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்ன சொல்றாங்க? சாட்சியா யாரும் இவங்களை கலக்காத தனியை பார்த்தவன் என்ன அர்த்தம்? இந்த அறிவு பாருங்க, கனவுப்பட்ட சாட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு. கூட உள்ள வந்து தப்பு செய்யாது. அதான் நம்ம என்ன தப்பு என்ன தப்பு செய்யாது. மனசா இருக்காங்க. மனசா இருக்காங்கன்னா ஒரு அறிவு இருக்கான்னு அர்த்தம். அறிவு இருந்தாலும் தப்பு செய்ய மாட்டோம். சித்தன் பாடல் உள்ள தனியா இருக்கு, தனியா இருக்கு, தனியா இருக்கு. என்ன பண்ணாங்க? சித்தன் என்ன பண்ணாங்க? திருமூலர் பாடல். ஆமாங்க, அந்த திருமூலர் உள்ள 5 கதை யாரே செய்யற 5 கதை புரிஞ்சுதா? 4 தான் சொன்னாங்க. ஐயா 5 கதை. அதான் பாடல் கூட உள்ளம் பெருங்கோயில், உள்ளம் பெருங்கோயில் தான் சொல்றாங்க. உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம். என்ன சார்
சரவணன் என்னோட சார். கேள்வி என்னன்னாக்கா, இந்த உள்ள ஏன் சும்மா பாத்துக்கிட்டு இருக்கு? அது எதுக்குதான் அங்க இருக்கு இப்ப? அது அவருடைய இயல்பு அது. இயல்பு அது. உன்னுடைய இயல்பு. மனம் திங்க் பண்றது அவருடைய இயல்பு. புதிய விஜயாத்தி அவருடைய இயல்பு. சித்திரவதை இயல்பு. அகங்காரம் செயல்படுறது அவருடைய இயல்பு. அப்ப அந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அடங்குனாதான் அந்த உள்ள வேலை செய்யும். அடங்கல. அது நீ என்ன பண்ணுங்க, சுதந்திரத்தினால உங்க வழி கொண்டு வரணும். அதை அப்ப சுதந்திரத்துல உங்களுக்கு செயல்பாடு செய்யும்போது சுதந்திரத்தை பயன்படுத்தி நல்லதா செய்யணும். நீங்க செயல்பாட்டை நல்லதா மாத்தணும். பழக்கணும். அதுவும் சுதந்திரம் தெரியும். தப்பு செய்யணும், தண்டனை கிடைக்கும். அப்ப ஐயா இதுக்கான ஒரு இப்ப இந்த உள்ளம் சொல்றீங்களா, உள்ளம் வந்து சாட்சியாக இருந்து ஒரு பார்வையாளரா பாத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஒவ்வொரு செயல்பாட்டையும் வந்து நம்ம அந்த உள்ளத்தை கொண்டுதான் உற்று நோக்கணுங்களா ஐயா? அப்ப சாட்சி பூர்வமாக இருந்து நம்ம கவனிக்கணும் நம்மளுடைய செயல்பாட்டை. ஓகே, சரிங்க, நன்றிங்க. இப்ப என்னன்னாக்கா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த சித்தம் வந்து முடிவு எடுக்குது இல்ல, அது புத்தி சொல்றது கேட்க மாட்டேங்குது. சித்தம் அவங்க எங்க சொந்தத்துக்கு வேலை செய்யறாங்க நினைக்கிறேன். இல்ல இல்ல, புத்தி கூட தப்பான முடிவு எடுக்கலாமே புத்தி. ஏன்னா இப்ப உள்ளம் தான் புத்தி நல்லதுதான் சொல்லுன்றாரு. எது நல்லது கெட்டது சொல்லுவோம், ரெண்டையும் வெட்ட வெளிச்சமா காட்டுவோம். இல்ல, புத்தி என்பது நம்ம சேர்த்து வச்சு நம்மளுடைய கற்றறிந்ததான் அந்த அறிவு தானே அது புத்தி. அது எப்போது நல்லதே காட்டும் புத்தி. இல்ல, அது நல்லது கெட்டது காட்டும். நாம சித்தம் தானே முடிவு எடுக்குது. அப்படியா? முடிவெடுது. அறிவு வந்து அது அடையணும். அவர் பற்றி 512 போட்டுங்க. பரமநாபனம் பாறை மறந்துடா என்ன முத பார்த்தோம்? பரமுடன் அவரம் பகர்நிலை வேண திறமுறை அருளிய திருவருள். அது இல்லையா ஐயா? அது வந்து ஒரு முதல் நடுவர் கடைபடுத்து. அதுதான் நானும் யோசிக்கிட்டேன். அதான் சொல்ல வந்தேன். புறநடுவோடு கடை முதல் புனர்பித்து ஒரு முதல் அறமுறை வகுத்த அருட்பெரும் ஜோதி. அதானே 514 வரும். மேலபடிங்க மேல இன்னும் அடுத்து கேளுங்க. வர வரி மாட்டியா, வரி காட்டியா? மேல இதான் சாமி, இதுதான் பல நடுவில் கலை படப்பித்து படிங்க. பல கரணங்கள் உள்ள வரையும் 5. குணாயா படிங்க. குணாயா ஓகே படிக்கிறீங்க. ஓகே. புறநடு ஒரு கடை புனர்பித்து ஒரு முதல் அறமுறை வகுத்த அருட்பெரும் ஜோதி. புறம் என்பது புறம் என்பது கரணங்கள், அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம். புறநடு சித்தம். இந்த புறநடுன்றது வந்து இந்த சித்த தான் நடுவுல இருக்கு. சரியா சாமி? என்னாச்சா? காட்டுறேன் பாருங்க. புறநடுன்றது வந்து இந்த சித்தம்னு சொல்லியிருக்கீங்க. சரியா? ஏன்னா தான் நடுவுல இருக்கு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம். நடுவுல இருக்கிறது சித்தம். சரியா? பேச மாட்டேங்கிறாரு. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க சொல்லுங்க சரியான்னு கேக்குறேன். ரொம்ப சரி. இந்த காட்டுறேன் நடுவுல. ஏன் இது சித்த நடுவுல வருதுனாக்கா இதான் நடுவுல இருக்கு. சரி, ஓகே. அடுத்து அப்படியே கிடையாது. அடுத்து இல்லைங்க. புறநடுவோடு கடை. புறநடுல வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளத்துல நடு வந்து சித்தம். ஓகே. அப்ப வந்து கடை புனர்பித்து. சொல்லுங்க படிங்க குணாயா. கடை என்பது உள்ளம், அறிவு. ஒரு முதல் மனம், நல்ல மனம், கெட்ட மனம் என இரு கூறாக உள்ளது. ஒரு முதல் நல்ல மனம். கரணங்களின் தொழிற்பாடு. மனம் நினைத்தல்,
புத்தி விசாரித்தல், சித்தம் நிச்சயித்தல், அகங்காரம் செயல்படுதல், உள்ளம் அறிவுமயமாதல். ஓகே. எந்த எந்த செயலையும் தீர்மானிக்கின்ற சித்தத்துடன் கடை எனப்படும் உள்ளமாகிய அறிவு கூடி இச்சைக்குமேயானால் ஒரு முதலாகிய நல்ல மனம் தர்ம வழி, நேர்மை வழி, நீதி வழி அடையுமாறு வகுத்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. ஓகே. அதாவது இந்த சித்தம் தானா முடிவு எடுத்துட்டு இருக்கு. இதோட சேர்த்து முடிவெடுத்தாக்க சிறப்பு அப்படின்றீங்களா? உள்ளத்தோட சேர்ந்து முடிவு எடுக்கணும். உள்ளத்தோட சேர்ந்து முடிவு எடுத்துட்டாக்கா இந்த இந்த மனசு நல்ல வழி வரும், நல்ல வழி வந்துடும். இப்ப சித்தம் தானா முடிவு எடுத்து செஞ்சுட்டு இருக்கா? இல்ல, இவ்வளவு நாள் இந்த புத்தி தான் அறிவுன்னு சொல்லிட்டு அப்படி இல்லைங்க. புத்தி அறிவு இல்ல, புத்தி அறிவுதான் சார். அதான் விசாரித்தல் இல்ல, ரெண்டையும் சொல்லுவாங்க. நல்லது ரெண்டையும் சொல்லுவாங்க. அதுக்கு தெரியாது, அது நல்லது கெட்டது அதுக்கு தெரியாது. இல்ல, நல்ல கெட்டது தெரியும் சார். தெரியும், தெரியாது. எதுனா மட்டும் பண்ணும். ஓகே ஓகே. இல்ல இப்ப கேள்வி என்னன்னாயா, புத்தி நல்லது கெட்ட காட்டிட்டு அப்படியே விட்டுருமா, இல்ல நல்லது மட்டும் செய்யணும் ஃபோர்ஸ் பண்ணுமா? நல்லது எடுத்து காட்டுறது மட்டும் தான் அது வேலை. இது நல்லது. இது இப்ப உதாரணத்துக்குயா, இப்போ நம்ம ஒரு ட்ரிங்க்ஸ் இருக்கு, ஓகே, இது நல்லதா கெட்டதான்னு காட்டுறது மட்டும் தான் அது வேலை. ஆமா, முடிவு சித்தம் தான். ஆனா இப்ப இந்த சித்தத்தை நம்ம உள்ளத்தோட அறிவுல அறிவுமயமா சிந்திச்ச சித்தத்தை போட்டோம்னாக்கா மனம் சரியா வந்துடும், நல்லது எடுத்துக்கும். இப்ப என்ன அப்படின்னா இல்ல, நம்ம உள்ளத்தை கொண்டு தீர்மானிக்கணுமா? நீங்க தீர்மானித்தல் இப்ப சித்தம் அது பாட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கு. இந்த சித்தத்தை கொண்டு போயிட்டு உள்ளத்துல இணைக்கணும்னு சொல்றாரு. ஆமா, அவ்வளவுதான். இங்க பாருங்க, மேல பாத்தீங்கன்னாக்கா புறநடுவோடு கடை. புறநடுனாக்கா இந்த சித்தம் அதோட கடை புணர்ப்பித்து ஒன்னா இணைச்சிட்டுமாக்கா ஒரு முதல்ன்ற மனம் அறமா நிக்கும் அப்படின்றாரு. அதான் சிஸ்டம். எப்போதுமே அது நல்ல வழிக்கே நம்ம அதை கூட்டிட்டு போவோம். அந்த உள்ளத்தோட அது இணைச்சிடணும் அப்படின்னு சொல்ல, எப்படி இணைக்கிறது? அதான் பிரச்சனை. அதுக்கு வழி இருக்குங்களா? வந்துடும். எப்படி பழகுறது? ஒரு உதாரணம் சொல்லுங்க. நல்லது தெரியாதா? ட்ரிங்க்ஸ் வாங்கினீங்க, ட்ரிங்க்ஸ் நல்லதா கெட்டதா தெரியாதா? ட்ரிங்க்ஸ் வாங்கணும், நல்லதா கெட்டதா யோசிக்கிறதுக்குள்ள குடிச்சிட்டோம். நல்லதா கெட்டதா யோசிக்கிறதுக்குள்ள சொல்லுது குட்டி நிம்மதி வரும்னு சொல்லுது, குடிச்சிட்டோம். சாப்பிடலாமா வேணாமா பண்ணி முடியணும். சாப்பிடலாமா வேணாமா, ஸ்வீட்டா இருக்கு, சாப்பிடலாமா வேணாமா ஒரு முடிவெடு. எண்ணி துணியே கருமம் சொல்லலாம். எண்ணி துணியே கருமம் இருக்கு. ஒரே ஆரம்பி எண்ணிதான் ஆரம்பிக்கணும் வேலையை. அப்புறம் எல்லாம் நினைச்சா குற்றம். அப்புறம் இது பண்ணலாம் நினைச்சாக்கா அவ்வளவுதான், என்பது இழுக்குன்ட்டாரு. அடுத்து வேற ஆள் படிங்க. வேற ஆள் யார் இருக்கீங்க? படிக்கிறேங்க. படிங்கம்மா. பதிநிலை பசுநிலை பாசநிலை எல்லாம் மதியுற தெரித்துள் வயங்கும் சத்குருவே. பதி பசு பாசம் என்று சொல்லப்படும் ஜீவநிலை, ஜீவன் அடைகின்ற பந்த பாச நிலை ஆகிய மூன்றையும் என் புத்தியிலே நன்கு பதியும்படி தெரிவித்து என் உள்ளே விளங்குகின்ற உண்மையான குருவே. ஒரு குரு பதிநிலைனா இறைவனை பத்தி சொல்லி தரணும். பதிகிறது இறைவன், அது ஜீவன். இது இறைவனை பத்தி, ஜீவனை பத்தி, பாசம், அந்த பாசம் இதெல்லாம்
மதிவர இல்லைங்க, பாசம்னா என்ன? பாசம்னா என்ன? உலகியல் பாசமா என்னது? பிள்ளைகள் பாசம், ஜீவனுக்கு இறைவன் உள்ள பாசம். இப்ப சொல்லும் போதே பதி பசு பாசம்னாங்க. அப்ப ஜீவனுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு தானேயா? ஆமா சாமி. ஐயா, நூல் கூட இருக்கியா? பதி நூல், பசு நூல், பாச நூல் 3 இருக்குதானே? ஆமா. பதி நூல்ன்றது என்னது? வேதம். வேதம் இறைவனை பத்தி சொல்லுது. ஆமா. ஆகமம் பசு நூல். பாச நூல் உயிர் பசு நூல் புராணங்களா? இதெல்லாம் புராணங்கள். புரியுதா? பஞ்ச பாசநிலை ஆகிய 3ஐயும் என் புத்தியிலே நன்கு பதியும்படி தெரிவித்து. அப்பனா இறைவன்னா யாரு? உயிர்னா உயிர் எப்படி? ஐயா 8 2 அறிவித்தல் வல்லார் படிப்பாரு, பாடுவாரு. 8 2 அறிவித்து அப்படின்னு படிப்பாரு, அதானையா? அதேதான். 8னா அகரம், 2னா உரம். அது ஓகே. இந்த பாசம் தான் என் புரிய மாட்டேங்குது. அது என்ன சொல்லி கொடுக்கணும் சொல்லுங்க. தொடர்பையா? நமக்கும் உயிருக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பையா? ஆமா. அதாவது பரமாகாச சுரூபரா இருந்தாரு, அங்கே இருந்தா நம்ம வந்தோம் அப்படின்ற தொடர்பா இல்ல எப்படி? நம்ம எப்படி அடைய முடியும்? இந்த கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல் எப்படி அடைய முடியும்? எப்படி அடைய முடியும்? ஓகே ஓகே. வழி என்ன அப்பதான் பேசிட்டு தான் இருக்கேன். இல்ல என்ன தெரியல, சத்தியம் இல்ல. நெட்டு சரியில்லையா? நெட்டு என்னோட நெட்டு அன்ஸ்டேபிளா இருக்கு, ஏன்னு தெரியல. இப்பதான் வருது எனக்கு அன்ஸ்டேபிள். நான் பேசுறது முதல்ல இருந்து விளங்கலையா? அப்ப விளங்குது. யோசிக்கிறேன். சரி. பதி பசு பாசம் என்று சொல்லப்படும் இறைநிலை, ஜீவநிலை, ஜீவன் அடைகின்ற பந்தபாச நிலை ஆகிய 3ஐயும் புத்தியிலே நன்கு பதியும்படி. புத்தியில தான் பதினியா அது? ஏன்? அதுதான் நல்லது கெட்டது காட்டும். பதி பசு பாசம் இது வந்து குரு கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, அடுத்து இது கேள்வி இருக்கீங்களா மக்களே? கேள்விதான் கேளுங்க, அடுத்த வரைக்கும் போலாம். ஓகே, அடுத்த வரை படிங்கம்மா. நீங்களே படிங்க, எவ்வளவு தெரியுமா? பிரம்ம ரகசியம் பேசி என் உளத்தே தரமுற விளங்கும் சாந்த சத்குருவே, யாரும் அறியாத பிரம்ம ரகசியத்தை எனக்கு தெரிவித்து என் உள்ளத்திலே நான் வளர்ந்து பக்குவ நிலை அடையுமாறு விளங்குகின்ற சாந்த நிறைவான சத்குருவே. பிரம்மம் என்பது நாதம், ஆதாரம். நாதமாம் பிரம்மமும் நாத அண்டங்களும் ஆதாரம் வகுத்த அருட்பெரும் ஜோதி. ஆதாரம் வகுத்த அருட்பெரும் ஜோதி. படிங்கம்மா. என்ன இருக்கு? நாத அனுபவம். நாத அனுபவம் தவத்தை மேற்கொண்டோருக்கு ஒரு முக்கியமான அனுபவம் ஆகும். சரி, பிரம்ம ரகசியம். ஏன் இது பெரிய பிரம்ம ரகசியம் அப்படின்னுவாங்களே? அதான் நாதம் கேட்கல. நாதம் எப்படி கேட்கும், எப்படிலாம் கேட்கும், அதெல்லாம் சொல்லணும். எத்தனை மாதிரி நாதம் இருக்கு? முதல்ல மணியில ஆரம்பிக்கும், ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் சொல்லி இந்த நாதத்தெல்லாம் சொல்லி விளங்குற சத்குருவே. யாரும் அறியாத பிரம்ம ரகசியத்தை எனக்கு தெரிவித்து. பிரம்ம ரகசியம் பேசினா தெரிவித்தியா? என்னுள்ளத்தே நான் வளர்ந்து. தரமுறைனா வளர்ந்தையா? ஒரு தரமா, ஒரு தரத்துக்கு வரணும். பக்குவ நிலை அடையுமாறு விளங்குகின்ற சாந்த நிறைவான சத்குருவே. ஏன் சாந்த நிறைவான சத்குருவே?
குரு எப்படி பாரு? குரு எப்படி இருப்பாரு தெரியலையே. சாந்தமா இருக்கணும். கோயில் அடிக்கூடாது. ஆ? கோயில் அடிக்கூடாது. கேள்வி கேட்டா கோச்சு கூடாதா? பசங்க அடிக்கூடாது. ஓ, பசங்களை அடிக்கூடாதா? குரு சாந்தமா இருக்கணும். நல்ல இது வாத்தியார்லாம் சாந்தமா இருக்கணும். பிரம்மம் என்பது நாதம், ஆதாரம் நாதமாம் பிரம்மமும் நாத அண்டங்களும் ஆதரம் வகுத்த. இது கொஞ்சம் வரி சொல்லிருங்க. இது அப்படின்னா சொல்லுங்க, இதுக்கு இந்த வரிக்கு விளக்கம். நாதமாம் பிரம்மமும், நான் தான் பிரம்மம், நாதம் தான் பிரம்மம். ஓகே. அந்த அண்டங்கள்னா அந்த அனுபவங்கள், அதான் ஆதாரம். ஆதாரம்னா என்ன? அகல் வரி 600க்கு போகணுமோ? வேண்டியதில்லை. பின்பற்றுங்களேன், கொஞ்சம் பார்த்து தான். இது ஆதாரம். ஆதாரமா ஆதாரமா? ஆதாரம் தான். ஆதாரமாக வகுத்த அருட்பெரும் ஜோதி. அதான் ஆதாரம். ஆதாரம் தான். ஐயா, அப்ப தவம் சரியா பண்றேன்னாக்கா இந்த நாதம் கேட்டுச்சுன்னா சரியா பண்றேன்னு அர்த்தமா? ஆமா, பின்ன அனுமாரில ஆடது பாடுங்க. அடந்து வருகின்ற அறையன்றேன். மெதுவா சொல்றீங்க, என்னையா சொல்றீங்க? எனக்கு கால் வேற ஏதோ பிரச்சனை போல இருக்கு. என்ன பேசுறீங்க வழங்க மாட்டேங்குது. இப்ப அனுபவமாலையில அரசு வருகின்ற அறையன்றேன். அரசு வருகின்ற அறையன்றேன். அரசு 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 வருகின்றதென்றே. அரசு வருகின்றதென்றேவா? ஆமா, அதேதான். 2-4-9-5 பாருங்க, இந்த வழிபடி. அரசு வருகின்றதென்று அறைகின்றேன், நீதான் இறைவன் சார். அரசுன்னா இறைவன். அறைகின்றேன் சொல்றவனுக்கு இதுதான் ஐயனி, சந்தேகப்படாதே, உற்று கேள் அசையாம. அசையாம எதையும் நினைக்காம உற்று கேளு தோழி. கேட்டா கேட்க வரும். முரசு, சங்கு, வீணை முதலாகிய நாதவலி மிகவும் முழங்குவது. அடையாளங்கள்னா நாதம் தான் அடையாளம் வராங்க. அதுதான் கோயிலெல்லாம் சாமி ஜோதிடம் பண்ற போது மணி தான் ஜோதிடம் பண்ணுவோம். மணி அடிப்பாங்க. அதான் நாதம். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னுவாங்களா? அதானையா? இதேதான். இன்னொரு பாட்டு இருக்கு, மன்னன் நாதர் வந்தார் வந்தார் என்று சின்ன நாதம் சொல்கின்றதே வேண நாதம் சொல்கின்றேன்னு ஒரு பாட்டு இருக்குமே. இருக்கே, இருக்குதானே? இருக்கே. தெருவில் நாதம் சொல்கின்றதுன்னு நிறைய நாதம் இருக்கும். ஆமா ஐயா, உடம்பு நம்மளுக்கு முதல்ல நாதம் கேட்டுட்டு அப்புறம் நம்ம ஒளிய பாக்குறோம். ஆனா நம்ம அண்டத்துல பார்க்கும்போது வானத்துல இடி இடிச்சிச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த சவுண்டு தானேங்க வருது. இது மின்னல் வந்த பின்னாடி தானே அப்புறம் சவுண்ட் வருது இல்லைங்களா? என்னமா நீங்க சயின்ஸ் படிக்கலையா? ஒளியினுடைய வேகம் எல்லாம் ஒளியினுடைய வேகம் இல்லாமா? ஒளியினுடைய வேகம் செகண்டுக்கு லட்சத்தி வேகம் வரும். ஒலி சவுண்ட் பின்னாடி 1510 தான் வரும். ரெண்டும் ஒன்னா ஏற்பட்டா கூட ஒலி முன்னால வந்து லைட் முன்னால வந்துடும், சவுண்ட் பின்னாடி தான் வரும். வேகம் ரெண்டும் ஒன்னா ஏற்பட்டாங்க. வேகம் சத்தத்து வேகம் கம்மி. ரோட்ல துணி துவைக்கிறான், துணி துவைக்கிறான்ல, துணி ஓங்கி அடிப்பான், அடிக்கிறது கண்ணு தெரிஞ்சிடும், சத்தம் அப்புறம் தான் வரும். சத்தம் வரும் லேட் ஆகும். ஒலி சவுண்ட் ஸ்பீட் கம்மி, லைட் ஸ்பீட் ஜாஸ்தி. லைட் ஸ்பீடா வந்துடும், ஒலி பின்னாடி வரும். இதுதான் காரணம். இல்லைங்க மகேஷ் சௌரியமா, நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது மின்னல் வந்துட்ட பிறகு தானே அந்த மின்னலோட அந்த வெப்பத்தினால அந்த காத்து சூடாகி வேட்டி அது விரியறதுனால அது சத்தம் வருது, அப்படிதான் சொல்றீங்க இல்லையா? வருது நம்ம கேட்கறது மின்னல் மொழி வந்துருது, திடீர்னு சத்தம் தான் வருதுங்கிறாங்க.
நம்ம பிண்டத்துல ஐயா ஆக்சுவலி நல்ல மின்னல் தான் வருது. மின்னலோட அந்த 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 வெப்பத்தினாலதான் காத்து வந்து விரிஞ்சு அந்த சத்தம் அப்படிதான் வருது. அதுக்கப்புறம் தான் வருது. சயின்ஸ் சொல்லுதியா? ஒரு சவுண்ட் வேகம் கம்மியா. இல்ல அது தெரியுதியா? ஐயா இங்க பாருங்க, மின்னல் எப்படின்னாக்கா சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா, சயின்ஸ் வேணான்னுவீங்க. சரி சும்மா சொல்றேன், அதை கேட்டுக்குங்க. இப்படி மின்னல் இப்படி வருது இல்ல, எப்படி வருது? மின்னல் வந்து ஐயா மின்னல் வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு மேகத்துல இருந்து இன்னொரு மேகத்துக்கு தாவும். அந்த அந்த எலக்ட்ரிக் அந்த நெகட்டிவ் எலக்ட்ரான் இருக்குல்ல, அந்த காத்தோட உராய்வுனால அந்த மேகத்துக்கு அடியில அந்த எலக்ட்ரான் எல்லாம் சேர்ந்துரும். அது சேர்ந்த பிறகு ஒரு மேகத்துல இருந்து இன்னொரு மேகத்துக்கு தாவும் பொழுது அந்த 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 எலக்ட்ரிக் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரிக் வந்து இன்னொரு இதுக்கு தாவுறதுனால அந்த வெளிச்சம் வந்து ஏற்படுது. அந்த வெளிச்சம் அந்த 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 மின்னலோட வெப்பத்துல வந்து அங்க பக்கத்துல இருக்கிற காத்து இருக்குல்ல, அது அப்படியே விரியும். அந்த அப்படியே என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்ப்ளோட் ஆகும். அந்த காத்து எக்ஸ்ப்ளோட் ஆகி மத்த காத்தோட போயிட்டு மோதும் பொழுதுதான் அந்த இடி சத்தம் வருது. ஐயா சரவண ஐயா. சொல்லுங்க. ஐயா ஐயா இருக்காங்களா? ஓகே. ஐயா அப்ப அவங்களோட கேள்வி வந்து இப்ப வந்து அண்டத்துல வந்து முதல்ல வந்து ஒளி, அப்புறம் தான் அது வெளிச்சம், அப்புறம் தான் சத்தம். ஆனா நம்மளோட அனுபவத்தை வந்து முதல்ல நீங்க சொன்ன மாதிரி நாத பிந்து அப்படின்னா நாதம்னா சத்தம் வருது, அப்புறம் ஒளி. அதான் ஏன்னு கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு தெரியல. சரியா? உங்களோட கேள்வி அதுதான். காற்றின் மீது மயிலாடக்கண்ணின் மயில் குயில் ஆச்சுதடி அப்படின்னு பாட்டு, அந்த பாடல் பாடிருக்கும் போது அது வானத்துல அப்படிதான் வருது. ஆனா நம்ம உடம்புல அன்னத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்ற போது பிண்டத்துல நம்ம கேட்கும் போது சவுண்ட் முதல்ல வந்துருதுல, அதுதான் கேட்டேன். அதான் ஏன்னு கேக்குறாங்க. ரைட்டு. இங்க வந்துமா சவுண்ட் இருக்கும், லைட் இருக்கும், கனெக்ஷன் கிடையாது. சரிங்க. என்னன்னு கேட்டா, இந்த மலை அடங்க பாருங்க. சரிங்க. அதாவது பஞ்சபூதம் இருக்கு இல்லையா, மண்ணு, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். மண்ணுல 5, நீர் 4 அப்படின்னு வரா பாருங்க. வானத்துல ஒன்னே ஒண்ணு இருக்கு. வானத்தை ஒண்ணு வெளியில ஒண்ணு இருக்காது. வெளியில ஒண்ணுன்னா வெளியில சவுண்ட் இருக்கு. சவுண்ட் இயற்கையா இருக்கு. ஏதோ ஒரு வில்லேஜுக்கு போனீங்கன்னா சரியான வில்லேஜ், வண்டி பஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த வில்லேஜ் போனீங்கன்னா 10 வெளியே வந்து ரோடு என்ன சவுண்ட் கேட்கும். எந்த சவுண்ட் இல்லைன்னா சவுண்ட் கேட்கும். வெளியே சவுண்ட் இருக்கு, நாதம் இருக்கு. ஆல்ரெடி வெளியே நாதம் வெளியிலே இருக்கு. தியானம் பண்ண உட்காரும்போது தியானம் பண்றீங்க இல்லையா, போது மனம் செயல்படுது இல்லையா, மனம் செயல்படும் போது அந்த ஒலி நம்ம ரியலைஸ் பண்ண முடியாது. மனம் அன்னைக்கு வந்தோம், அதாவது வெளிசூன்யம் ஆயிட்டு போச்சு இல்லையா, வெளியாயிடுச்சு. வெளியே வந்ததுனால வெளியில இருந்து நாதம் இருக்கு இல்லையா, நாதம் கேட்குது உங்களுக்கு. தாமண்ணும் மனம் அடங்குறதுனால மனம் அடங்கி அங்கே வெளியே ஏற்படுது, சூன்யம் ஏற்படுது. ஆனால் வெளியே இருக்கிற சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்குது. அது ஒளி சவுண்ட் ஆச்சா. ஒளிக்கு என்ன விஷயம்னா, தவம் பண்றீங்க பார்த்தீங்கன்னா, தவம் ஒரு நல்ல ஒரு சவுண்டா உடம்புல இந்த உஷ்ணம் அதிகமாக ஆக 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 அந்த கலர் தான் வந்து உங்களுக்கு ஒளியை காட்டுது. அது அகலத்துல பாருங்க, உள்ளொளி ஓங்கிட உள்ளொளி விளங்கிட உள்ளொளி காட்டிய மேல் கனலே, கனல் தான் ஒளி காட்டுது. அது எப்படின்னா சூரிய வச்சு வருது இல்லையா, கீழே வந்து ஒரு பூதநாட்டை வச்சு கீழே பஞ்சு வச்சா ஒளி தானே காண்பிற கீழே பஞ்சு பத்தி நெருப்பு வருது இல்லை, ஒளிதானே வச்சு நெருப்பு எப்படி இருந்தது, சூரிய குளிச்சினால் வந்து இல்லையா, அது மாதிரி நீ காணல் குளிச்சா ஒளி வரும். ஒளி வந்து தவத்தால் வர்றது, ஒளி வந்து மன அணைந்தனால வர்றது. இது வேற செயல், அது வேற செயல், ஒன்றும் நடக்கல. ஐயா அப்படின்னாக்கா அந்த நாதம் வந்து அங்கதான் இருக்கு. நம்ம மனம் வந்து உரைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு கேட்கல. சரியா? மனதோட இறைச்சல் வந்து சத்தம் வந்து கூட இருக்கு. அப்ப நம்ம தவம் பண்ண உட்கார்ந்த பொழுது மனம் அடங்க ஆரம்பிச்சோன்னே இந்த சத்தம் வந்து கேட்க ஆரம்பிக்குது. சரியா? அதேதான். அதான் சொன்னீங்களே ஐயா, ஒரு இரவுல வந்து என்ன பூச்சி, என்ன கவுளி என்னமோ சொன்னீங்க, செவுத்து கோழியா? ஒரு கிராமத்துல வந்து போயிட்டு அமைதியான இடமா,
அவங்க ரோட்லேயே வைத்தியாலய ரோட்லேயே நீங்கள் அந்த பஸ் எல்லாம் போகக்கூடாது, எது சவுண்ட் வரக்கூடாது. அப்படி இருக்க ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா ரோடு ரோட்ல அப்படியே காசு சவுண்டு காற்று. என்ன பேர் அது? இல்லை பேர் ஒன்று சவுண்டு கேட்குது சார். சவுத்து கோழி என்னமோ சொன்னீங்க ஏற்கனவே. வீட்டில் அவர் சேர்த்து வழி தான் சவுண்டு சேர்த்து சொல்லுவாங்க, சேர்த்து வழி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பரம ரகசியம் படிங்கம்மா. என்ன தெரியாமா? பரம ரகசியம் பகர்ந்தன துளத்தே வர வளர்த்து வயங்கு சத்குருவே. பிறர் அறியக்கூடாத ஒன்றே பரம ரகசியமாகும். பிரம்மமாகிய நாதத்தின் பெருநிலை அனுபவமாகிய பரநாத நிலையின் கண் தோன்றுவதே பரமமாகிய பேரொளி. இப்பேரொளியை எவ்வாறு அறிவது? பேரொளியை காணும் பரம ரகசியத்தை எனக்கு அறிவித்து சாகாவரம் நானடைய என்னை வளர்த்து உள்ளத்தினுள்ளே வீற்றிருக்கின்ற சத்குருவே. பிரம்மமாகிய நாதத்தின் பெருநிலை அனுபவமாகிய பரநாதம். மழை பெய்ய முடித்த போது மழை தண்ணி இல்ல, ஐயா மழை 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 ஒரே நடை 350. ஆமா அது தெரியுது. மழை படிங்க. புகையின் மூன்றாவது கலையின் சீதள சக்தியினால் மழை உண்டாகின்றது. அது சொல்லுங்க. சீதள சக்தினா என்ன? சீதளனா சளியா? புகையின் மூன்றாவது கலையின் சீதள சக்தியினால் மழை உண்டாகின்றது. இதுபோல் சூரிய கிரண உஷ்ண ஆவியாகிய புகை ஓஷாதிகளிலும் நீரிலும் பாரிலும் பொறுப்பிலும் உள்ள திரவ சக்தியை கிரகித்து வாயு மண்டலத்தில் சேர்த்து மேலும் கீழும் உஷ்ணம் நிரம்ப மத்தியில் உள்ள திரவ அணுக்கள் புழுங்கி நீராய் காலபேத வண்ணம் வாயுவால் பிரேரிக்கப்பட்டு அசைக்கும் போது கீழும் மேலும் உள்ள உஷ்ணவாயு தடிப்பு விலகும் போது மின்னலாகிய பிரகாசமும் நெருங்கி ஒன்று படும்போது சத்தமாகிய இடியும் அத்தோணியால் படலம் போல மூடியிருந்த காராகிய மேகம் விலகி வாயுவால் கலங்கிய போது மழையும் உண்டாகும். இதன்றி மேகம் கடல் ஜலத்தை உண்டு மழை பெய்வதென்பது பொய். இதையா சயின்ஸ் சொல்லுது. மின்னலாகிய பிரகாசமும் நெருங்கி ஒன்றோடும் போது சத்தமாகிய இடியும். இது கரெக்டா தான் சொல்றாரு வல்லாரு. இல்ல இப்ப எதுக்கு இது எடுக்கிறீங்க இத? ஆனா இதுல பாருங்கயா, கரெக்டா பாருங்க. ஆவியாக புகை ஓஷதிகளிலும் நீரிலும் பாரிலும் பொறுப்பிலும் உள்ள திரவ சக்தியை கிரகித்து. இந்த ஓஷதிகளிலும் இது வந்து என்னதுங்க? டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கயா. கேள்விப்பட்டீங்களா? டிரான்ஸ்பிரேஷன் இல்லைங்க, சும்மா பார்ப்போம். அது கூட தெளிவா எழுதிருக்க பார்த்தீங்களா? டிரான்ஸ்பிரேஷன் டைம் ஆயிட்டு போதியா? அது ஆகட்டும் மெதுவா. இங்க வரி முடிக்கிறதா நம்மள வரி முடிக்கிறது கவனம் இல்லையே. வரியெல்லாம் மெதுவா முடிப்போம், மெதுவா போவோம். இப்ப வல்லர் ஓஷதி அப்படின்னு சொல்றேன்னா செடி தானே. இங்க என்ன தெரியுது பாருங்கயா? வேர்ல இருந்து அது தண்ணியை எடுத்து இலை மூலியமா, அந்த இலையில வந்து ஸ்தோமான்னு ஒண்ணு இருக்கும், அந்த ஓட்டம் மூலியமா வெளியாகுது தண்ணி, வந்து எவப்ரேட் ஆகுது. அது கூட மேகத்தை உண்டாகுது. அது கூட தான் மழைக்கு. அதனாலதான் ரெயின் ஃபாரஸ்ட் கேள்விப்பட்டீங்கன்னாயா? மலேசியால ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு. அதே வந்து சொந்தமா ரெயின் உருவாக்கும். அந்த செடிகள் உள்ள தண்ணி வந்து மேல ஏறி அது ஆவியா மாறி மேகம் உண்டாகும். இதுதான் ரெயின் ஃபாரஸ்ட். இன்னும் எல்லாரும் ஜேமா இருக்காங்க. சொல்லுங்க, கேட்டுக்கிட்டு இருக்கோம். மூப்பாய ஜேமாக்குற மாதிரி இருக்க. ஒழுங்கா இருக்கு.
இல்ல அதான் அவர் இந்த ஓஷதிகளால் அப்படின்னு சொல்லும் போது அதையும் சேர்த்து சொல்றாரு பாருங்க. இது முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த செடி தான். இப்ப செடி மரத்தெல்லாம் வெட்டணுமாக்கா மழை பெய்யறது குறைஞ்சிரும். குறைஞ்சிருக்கேன் இந்த அதான் தகவலை சொல்றேன். பத்தி. மரத்தெல்லாம் வெட்டணுமாக்கா இந்த டிரான்ஸ்பிரேஷன்ற ப்ராசஸ் நடக்காது. அப்ப டிரான்ஸ்பிரேஷன் நடக்கலைனாக்கா மழை வந்து குறைஞ்சிரும். நடக்கல அந்த குறைஞ்சு போச்சு. செடிகள் வந்து ரொம்ப முக்கியம் மழைக்கு. இந்த பாருங்க இந்த இலையில உள்ள ஓட்டையில தான் வெளியே வருது இது. ம் ஓகே சரி முடிச்சுக்குவோம். ஆ பிரம்ம ரகசியத்தோட முடிச்சுக்குவோம். சரி இல்ல போகுமா? மணி ஆச்சு. ஒரு கிளாஸ் இல்லையே, எப்படி மணி ஆச்சு? எல்லாம் 1.5 மணி நேரம் உட்காந்துருக்காங்க பாவம். ஆ? 1.5 மணி நேரம் உட்காந்துருக்காங்க எல்லாரும். ஆமா ஆமா ஐயா ஆமா. ஐயா இருக்காங்கன்னா நாங்க நம்ம இருக்கலாங்கய்யா. ஐயாவுக்கு டைம் இருந்ததுன்னா இருக்கலாம். அவருக்கு டைம் இருக்கு. அவர் தான் மணி ஆச்சுன்றாரு, ஏன்னு தெரியல. அவர் கிளாஸ் இல்ல. ஒரு கொஸ்டின்யா, இந்த ஐயா எழுதின புக்கு கிடைக்குமாங்கய்யா சென்னையில? அந்த மனிதனும் தெய்வமாகலாம், அத்துவித, இந்த நீங்க புக்ஸ் எல்லாம் பிடிஎஃப் நம்ம பாக்குறோம் இல்லைங்க, சென்னையில கிடைக்குமாங்க? எங்க வாங்கலாம்? மூப்பாயிட்ட நிறைய இருக்க. நிறைய இல்லை, சிலதான் இருக்கு, சில இருக்காது. என்ன புக் வேணுமா? மனிதன் தெய்வம் ஆகலாமா? அத்துவித அந்த இதெல்லாம் பிடிஎஃப்ல பாத்துங்க. அத்துவித ஆனந்த அனுபவம் இதெல்லாம் அற்புதமா எழுதியிருக்கீங்க. நானு கொஞ்சம் அது புக் இருக்கு. சரிங்க அது புக் தரலாம். சரிங்க. நான் அப்புறம் அப்ப இது பண்ணிட்டு பார்த்துட்டு அடுத்ததுல என்ன சொல்லுங்கய்யா, நீங்க எப்படி காண்டாக்ட் பண்ணணும் என்னன்னு சொல்லுங்கய்யா அப்படி டீட்டெயில். இப்பதான் இங்க இல்ல பாலகிருஷ்ணன் உங்களுக்கு என்ன புக் வேணுமா கேக்குறாருமா. என்ன புக் வேணும்னு கேக்குறாரு. அது இருக்கான்னு பாக்கணுமா? நீங்க பேர் சொல்லுங்க, புத்தக பேரு. நான் ஐயா எழுதின எல்லா புக்குமே வாங்கிக்கலாமான்னு பாக்குறேன். நான் எல்லா இந்த புக்குமாயா? ஐயா எல்லா புக்கும் வேணுமா? 4 புக் தான் இருக்கு. அப்படியாங்க? ந- சரி நாளைங்க கொடுங்க. இப்பதான் என் பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்பு கூட இப்ப ஆஃபர்ல நம்ம இதுல விசாரம் குரூப்ல வந்துச்சு. இப்பதான் வாங்கி வச்சிருக்கிறேன். 2000 ரூபாய்க்கு வாங்கினேன். அதே மாதிரி நல்லதா வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு. அல்பா ஆயிட்டீங்க, அவ்வளவுதான். அல்பா அது பூரா ஐயா அல்பா. நம்ம என்கிட்ட வந்துமா அனுமாதில குறை இருக்கும். அப்படியா? ரொம்ப அற்புதங்கய்யா. நான் இப்ப அந்த நீங்க வீடியோ பதில அதான் கேட்டுட்டு இருக்கேன் காலையில. ஏற்கனவே அந்த குரு விசாரத்துல 82வது அதுல இருக்குங்க. ஒரு 20 பாட்டுக்குரிய விளக்கம் கேட்டுட்டு இருந்தேன் 2 நாளா. ரொம்ப அற்புதமா இருக்குங்க. நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் நான் அதை கேட்டுட்டு, அதோட விளக்கம் கேட்டுட்டு. கண்டிப்பா வந்து சர்வ விளக்கம் இருக்கு. சர்க்குருமணி மாலை என்னங்கய்யா? அது விளக்கம் இருக்கு. சரிங்க. மாயன்ல எல்லா புக்கும் இருக்கு. நீங்க சொன்னீங்க, ஆல்ரெடி சொன்னீங்க, நீங்க இந்தியா வந்தா கொண்டு வந்து தரேன்னு சொன்னீங்க. இந்தியா வந்தா கொண்டு வரலாம். சரிங்க. எனக்கு தெரியலையே நான் எப்போ வருவேன்ட்டு. இப்போதைக்கு பிளான் இல்லை எனக்கு. சரிங்க. பெருசார் வரனாரு. என்ன பெருசார் வரனாரு செல்வசேகர் எப்போ வர்றாரு? அடுத்த மாசம். ஓகே, அவர்கிட்ட கொடுத்துடலாம் வேணாக்கா. உங்களுக்கு வேணுமாயா உங்க புத்தகம்லாம்? எனக்கு கொடுத்தா நல்லதுதான். உங்களுக்கே உங்க புத்தகம் குமாயில எல்லா புக்கும் இருக்கு. எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டேன் நான். இல்லைங்க நான் பாக்குறேன், என்கிட்ட இருக்கு. நிறைய வச்சிருக்கேன். மகாதேவ மாலை இருக்கு, கலைக்களஞ்சியம் இருக்கு, வள்ளலார் காட்டிய ஞான நெறி இருக்கு, அருட்பா மறுபக்கம் இருக்கு. நல்ல முடியாதையோ அதே நீங்க அதே பூரா தவம். அது பூரா அருட்பா மறுபக்கமா ஃபுல்லா தவம். அந்த மாடம்லாம் படம் போட்டு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் நான் படிக்கிறேன். கண்ணு கொஞ்சம் படிக்கிறதுக்கு இதா இருக்கு. புக் மாதிரி இல்லையே அப்படின்னு யோசிக்கிறேன். அதுக்குதான் பாருங்க, ஏகப்பட்ட காப்பீஸ் இருக்கு பாருங்க, தெரியுதா? புக்கெல்லாம் அவசரப்பட. இதோட மட்டும் இல்லாம ஏகப்பட்டது இருக்கு குமாயில்ல. கொடுத்தா அவர் அப்படியே வாங்கி அமைச்சார் படிச்சாரு. அப்படியே கொடுத்தா அப்படியே வச்சாரா வழங்கல. வருமா கூட நிறைய கொடுத்து வச்சாராங்க. நீங்க கொடுத்தீங்க, ஒருத்தவங்க அதை பெட்டியில போட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் நான் போய் செக் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கேன். நிறைய இருக்கு.
பிரச்சனை கொடுத்தேன் எல்லாம் நான் காசு தரேன் பிரச்சனை கொடுத்தா நான் காசு தரேன் உங்களுக்கு. ஒரு புக்கு மலேசியா காசு வந்து 30 வெள்ளி வரும், தயார் பண்ணி வச்சுக்கோங்க. உதவாங்க என் புத்தகத்தை மலையில இருக்கு. என் புத்தகம் மலையில இருக்குங்களா? என்னையா அப்படின்னு யா எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஆன்டிக் பொருள் என்ன விலை தெரியுமா? ஆன்டிக் பொருள் என்ன விலைன்னு தெரியுமா கேட்டேன். எனக்கு தெரியாது. ஆன்டிக் அதெல்லாம் சரி. இப்ப பாருங்க, உங்ககிட்டயே புக் இல்லைனாக்கா அது டிமாண்ட் தானே. ஆமா ஆமா. இப்ப ப்ரொடியூசர் கிட்டே இல்லைனாக்கா கண்டிப்பா விலை கூட தான் விற்போம். ஏன் நான் கொடுத்து விடுறேன் அவர்கிட்ட, அவர் வராரு, நான் அவர்கிட்ட கொடுத்து விடுறேன், நான் அவருக்கு அனுப்பி வச்சிடுறேன். ஒரு செட்டு 10 அனுப்பி, என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு தெரியல, எல்லாம் என்கிட்ட உள்ளது முதல்ல நான் அனுப்பி வைக்கிறேன். இல்லைனாக்குமா இல்லதான் போய் எடுக்கணும். நான் கொஞ்சம் புக்கை எடுத்து வச்சிருக்கேன். அன்னைக்கு அந்த இவங்க கூட கேட்டாங்களே, அவங்களுக்கு கூட அனுப்பி வச்சேன் அந்த புத்தகம்லாம். எல்லாரும் ஜாமா இருக்கீங்க. நான் நேற்று கரெக்டாக நெட்டு இருக்கேன், நீங்க தான் அவுட்டு. நெட்ல எல்லாம் இருக்காது. நீங்க தான் ஜாமா இருக்கீங்க. பாருங்க, மத்தவங்க எல்லாம் ஜாமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா. ஏன் நெட் நான் கேட்க சரியா, நான் அவர் ஊருகிட்ட கேட்கிறேன். நானு இவர்கிட்ட செல்லு சேகர்கிட்ட அவர்கிட்ட அனுப்பி வைக்கிறேன். இன்டர்வியூல புக்கெல்லாம் கலை களஞ்சியம் வேணுமா? ஐயோ நல்ல புக்கா இருக்கு, படிக்கிறது நீங்க இருக்கு அந்த புக்கு நிறைய இருக்கு. படியம் என்ன பண்ணுறது? படிக்கணும், 50 தான் படிக்கிறோம். வீடியோ எடிட் பண்றதுக்கே நேரம் இல்லை, புக்கு படி. ஒரே ஆள் எவ்வளவுதான் சேர்த்து. திருப்பி என்ன கதை முடிச்சுவோம். கேமரா அடிச்சு தருங்க. என்னங்க அகவல்ல ஐயா 2வது ஊரை எழுதிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க, அது பிரிண்ட் போட்டாங்களா? பிரிண்ட் ஆயிட்டுமா? பிரிண்ட் ஆகுது. ஓ சரிங்க, நன்றிங்க. பிரிண்ட் ஆயினா உங்களுக்கு வந்துடும் ஒரு காப்பி. நன்றிங்கண்ணா. இந்த புக் அருமையா இருக்கு சார். என்னங்க பைபிள் புக்கு அருமையா இருக்கு. புக்கு எந்த புக்கு மாதிரி போடுறாரு? பைபிள் மாதிரியா? ஆமா, வேற போடுறாரு. ஐயா ரெடியானு சொல்லுங்க, எங்களுக்கும் வேணுங்கய்யா, நாங்க வாங்கிக்கிறோம். அது நீங்க செல்வசேகர் தான் வாங்கணும். செல்வசேகர் தான் அது இது பண்றாரு. ஓ, வெங்கட் பதிப்புல இருக்கும் நினைக்கிறேன். வெங்கட் பதிப்பு தான் செய்யறாங்க. செல்வசேகர் தான் அதை ப்ரொடியூஸ் பண்றாரு. வெங்கட் தான் பண்றாரு. ஒரு இதுல ஐயா இந்த குரூப்ல வந்து ஒரு இது போட சொல்லுங்க, ஆட் ஏதாவது போட்டாங்கன்னா நம்ம அதுக்கு மேல யாரை கான்டாக்ட் பண்ணலாம் என்ன. கண்டிப்பா நான் போட சொல்றேன். சரி, ஓகே, தேங்க்ஸ். கண்டிப்பா மூவ் ஆகிட்டு இருக்கோம். நீங்க சென்னைக்கு வந்து வாங்கிடலாம். நாளைக்கு வந்தா ஆரம்பிச்சா ஒரு 5-6 புக்கு தருவேன். சென்னை வந்தா வாங்கய்யா. சென்னை வந்தா ஒரு 5-6 புக்கு தருவேன். சரிங்க, தருவேன், தலைவர் தருவேன். எந்த தலைவருக்கு தருவேன்? தருண் தருவேன், சுதமாலை தருவேன், அது தருவேன். ஆனா சர்க்குரு மணிமாலை அந்த புத்தகம் இங்க இல்லையா? அக்குமா இல்ல, நீங்க குடுக்கல போல இருக்கு இல்லையா? சர்க்குரு மணிமாலை நம்ம நல்லா இருக்கும். சர்க்குரு மணிமாலை புத்தகம் நீங்க வச்சிருக்கீங்களா? நிறைய இருக்கு. அப்ப இவரு நான் இந்த புக்கு கொடுத்துட்றேன், எனக்கு அந்த புக்கு கொடுத்து விடுங்க. சரியா? ஓகே, பாய். கேமரா தருங்க. கேமரா தன்னால மூஞ்சி தெரியல, தலை கொஞ்சம் தெரியல. சரி விடுங்க, கண்ணகாரேன்னு இருக்கு, முடிச்சிருங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி, திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம். வந்தனம் அனைவருக்கும் வந்தனம், எல்லாருக்கும் வந்தனம், எல்லாருக்கும் வந்தனம். வணக்கம், வாழ்க. வந்தனம், வந்தனம் எல்லாருக்கும்.
நன்றி. வந்தனம் ஐயா, வந்தனம் ஐயா, நன்றிகள் ஐயா. வணக்கம் சரவணன் மூப்பா ஐயா. நன்றி ஐயா, நன்றி. நன்றிங்கண்ணா.